தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இரு கரங்களை மெட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட சந்தோஷமா சொல்லி பாருங்களேன், ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. அன்பர்களே, மீண்டும் இந்த வருடம் இயேசுனுடைய திரு இருதய மாதத்திலே கத்தோலிக்க நற்செய்தி குழு பாளையமறை மாவட்டம் நடத்தும் இந்த தியானத்தில் பங்கெடுக்க உங்களுக்கும் உதவி செய்ய ஆண்டவர் அழைத்ததற்கு நன்றி. பங்கெடுக்கும் உங்களுக்கும் நன்றி. ஏன்னா நிறைய பேர் யூடியூப்லையும் பார்க்குறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், எல்லா விதத்திலையும் எங்களுடைய ஊழியத்தை தாங்குபவர்கள் தான் நீங்கள். பிரதர் கேட்டார், ஃபாதர் எந்த தீமில் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது சொல்கிறேன் பிரதர்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கு பிறகு எந்த தீமில் பேசலாம், இப்போ மனசில் வந்த ஒரு வசனம்தான் உங்களுக்கு இந்த 4 நாள் தீம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள், அது இருந்தாலே போதும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நாடகீயமாகுது, அதில் அன்பு சேர்க்கப்படலை. நிறைய விஷயங்களை செய்கிறோம். we do many things but we don't add love into it. we do many things, நிறைய விஷயங்களை செய்கிறோம், ஆனால் அதில் அன்பை சேர்க்க மறைக்கிறோம். அன்புனா கடவுளை சேர்க்க மறைக்கிறோம். அதனால தான் அந்த ஒரு தீமை கொடுத்து அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அப்படின்ற ஒரு தீமில் ஆண்டவர் கொடுத்த தீம் அது இன்னைக்கு உங்களுக்கு பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். அப்போ இந்த 4 நாள் நம்ம என்ன தீம் எடுக்கலாம்? அப்போ இன்னைக்கு, நாளைக்கு, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மதியத்தோடு முடிப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பேராயருக்காக, அவருடைய சென்ட் ஆஃப்காக. அப்போ எடுக்க வேண்டிய தீம், இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற தீம், நமக்கு விவிலியம், திருவிவிலியம் எவ்வளோ அன்போடு அதை வாசிக்கணும் அப்படின்னா, அவ்வளோ அன்பு இருக்கணும்னா we have to add love into it அப்படின்னா. ஏன்னா நமக்கு எல்லாத்தினுடைய அடிப்படை நம்மளுடைய திருவிவிலியம் தாங்க. அனைத்திற்கும் இன்னைக்கு அடிப்படை. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை நம்ம கையில் இருக்கிற திருவிவிலியம் தான், அடிப்படையான புத்தகம். அதனால தான் நான் அது அடிப்படை அவ்வளோ ஆழமாக சொல்கிறது. அடிப்படையான ஒரு புத்தகம் நம்ம கையில் இருக்கிறது திருவிவிலியம் தான். மிச்சம் எல்லாமே இந்த திருவிவிலியத்தினுடைய பேஸில் தான் இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை இருக்குது. இந்த திருவிவிலியத்தினுடைய இந்த பேஸ் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்மள எல்லா நம்பிக்கையும். ஏனெனில் நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மை வழி நடத்துகிறது. நம்மளுடைய நடத்தைக்கு காரணம் தெரியுமா? நம்பிக்கை தான். நம்பிக்கை தப்பாக போச்சுன்னா நடத்த தப்பாக போயிடும். அதனால தான் இந்த ரெட்ரீட் சென்டரில் வரும்பொழுது சில டைம் நைட்ரஜலுக்கெல்லாம் வருவாங்க மக்கள், எல்லாம் ஒரு நாள் தியானத்துக்கு வருவாங்க. நிறைய பேர் இங்கேருந்தெல்லாம் வரவங்க இருக்கீங்க. அப்படி வரவங்கிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம், நைட்ரஜல் அப்படின்றது நல்லது தான், நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இது உங்களுக்கு உள்ளே தங்கணும் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து ஒரு 4 நாள் தியானத்துக்கு வாங்க. அது எல்லா ஊர் தான் வரணும்னு இல்லை, தமிழ் தியானமோ மலையாளமோ இங்கிலீஷோ எது உங்களுக்கு புரியுமோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தியானத்துக்கு, எந்த தியான மையத்துக்கு வேணாலும் போங்க. அட்லீஸ்ட் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு 4 நாள் உங்களையே நம்ம துணியெல்லாம் ஊற வச்சு தான் துவைக்கும் பொழுது அது க்ளீன் ஆகும். நல்லா சுத்தம் செய்யப்படணும்னா சும்மா அலசி போட்டால் சுத்தம் ஆகாது, ஊற வைக்கணும். அந்த ஊற வைக்கிற இடம் தான் soaking yourself in the word of God is retreat. soaking yourself, ஊற வைக்கிற இடம் தான் ரெட்ரீட் அப்படின்றது. அதனால தான் ரெட்ரீட்டில் 4 நாளெல்லாம் பங்கெடுங்கன்னு அவ்வளோ ஆழமாக சொல்ல காரணம் தான் அடிப்படை. அந்த இடங்களில் ஏன் மனமாற்றங்கள் அதிகமாக நடக்குது, ஏன் அதிசயங்கள் அற்புதங்கள் அதிகமாக நடக்குது? ஏனெனில் அது போய் உள்ளே போய் அந்த வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுற மாதிரி, இல்லைனா மெஷின் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு இந்த இறை வார்த்தையால் முடியும். ஆனால் நம்ம அங்கே வரும்போது நான் சொல்லுவேன், உங்களுடைய நடத்தைகளை மாற்றணுமா? குடி பழக்கமாக இருக்கலாம், சிகரெட் பழக்கமாக இருக்கலாம், போதை பழக்கங்களாக இருக்கலாம், தவறான செக்ஸ் உறவுகளாக இருக்கலாம், காம இச்சைகளாக இருக்கலாம். இதெல்லாமே நம்மளுடைய நடத்தைகள். இந்த நடத்தைகளுக்கு காரணம் எங்கிருந்து தெரியுமா வருது? நம்மளுடைய நம்பிக்கைகள். வாட் வி பிலீவ் வி ஆக்ட். அப்போது மாற வேண்டியது நடத்தை அல்ல, மாற வேண்டியது நம்பிக்கைகள், மாற வேண்டியது அந்த சிந்தனைகள். நீங்கள் என்ன நினச்சி பார்க்குறீங்க, நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க, அந்த சிந்தனைப்படி தான் வாடுது. இன்றைக்கி வாலிப பசங்க கிட்டலாம் பேசும்பொழுது கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பாவம் நினைக்கிறது எல்லாமே பாவம் இல்லை. ஏன் பாவம் இல்லை? ஏனெனில் அவர்களுடைய சிந்தனை அப்படியே மாற்றிட்டாங்க இந்த உலகம்.
சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், நடிகைகளாக இருக்கலாம். ஒரு பொய்யை 100 தடவை சொல்லி 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 என்ன மாற்றிட்டாங்க? அந்த சிந்தனையை மாற்றிட்டாங்க. சிந்தனையை மாறும்போது பாருங்களேன், இன்றைக்கி நிறைய விஷயம் நார்மலாக மாறிடுது, எல்லாமே சகஜமாக மாறிடுது, ரொம்ப சகஜமாக மாறிடுது. சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது, ஆணோ பெண்ணோ எங்கேயாவது ஒரு வைன் குடிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது, ஒரு பீர் அடிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. அப்போ திருத்த வேண்டியது இந்த தப்பு நடத்தைகள் அல்ல, திருந்த வேண்டியது இந்த அறிவுகள், சிந்தனைகள். அப்போது இந்த சிந்தனை தரும் அறிவு மாறணும். அறிவும் சிந்தனையும் மாறும் பொழுது கண்டிப்பாக நடத்தை மாறும். அப்படி தான் நடத்தை மாறும். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் குடிக்கிறவங்க கிட்ட, இல்லை ஏதாவது இந்த மாதிரி போதை பழக்கங்கள் இருக்கிறவங்க கிட்ட, இல்லை பொய் பேசுகிறவங்க கிட்ட, புறணி பேசுகிறவங்க கிட்ட, புரளி கலப்புறவங்க கிட்ட என்ன தான் பாருங்களேன், எவ்வளோ தான் ரெட்ரீட் அவங்க அட்டன் பண்ணாலும் மாறவே மாட்டாங்க. எவ்வளோ வருஷம் இது எத்தனாவது வருஷம் நடக்குதுங்க நற்செய்தி குழு பணி? இது எத்தனாவது வருஷம்? 40வது வருடமா? 40 years. 40 வருஷமும் பங்கெடுக்கிறவங்க இருப்பீங்க. இதில் 40 வருஷமாக பங்கெடுக்கிறவங்களும் இருப்பீங்க. ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? இந்த நடத்தை மாறணும்னா நான் என்னுடைய சிந்தனைகள் மாறணும். இந்த இடத்துக்கு வர்றதும் தியானத்தில் பங்கெடுக்கிறதெல்லாம் எனக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் எப்பயுமே அந்த ஒரு வருத்தம் இருக்குது. வருத்தம், நான் போன வருஷம் சொன்ன வருத்தம் தான் இல்லையா? இந்த கோயிலில் திருவிழா எடுத்துகிட்டு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? எவ்வளோ வருடங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிந்தனை மாறலை. சிந்தனை மாறாதனால நடத்தை மாறலை. ஒரு வருத்தம் தான் இது. இந்த கோயிலுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரே ஒரு சம்பந்தம், கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு திருக்கோயில். இப்போ இந்த அந்தோனியாருக்கு பரிந்துரைக்காக ஒப்பு கொடுக்க திருக்கோயிலில் ஒரு திருவிழா இல்லை அப்படின்ற பொழுது மனசுக்கு ஒரு பாரம் இருக்குது. எனக்கு பாரம் இருக்குது, கண்டிப்பாக எனக்கு இந்த பாரம் இருக்குது. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? சிந்தனை. அந்த சிந்தனை தப்பாக இருக்கிறதுனால நடத்தை தப்பாக இருக்குது. உங்களுக்கு திருவிழா நடத்தலைன்ற ஒரு பாரம் தான். நீங்கள் நடக்காத அந்த நடத்தை பற்றி பாரப்படுறீங்க, நான் சிந்தனையை பற்றி பாரப்படுறேன். என்னுடைய பாரம் ஏனெனில் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள், திருச்சபை என்னும் குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள். அப்போ அந்த நீங்களும் நானும் அந்த இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோம், இயேசுவின் வழியாக இணைந்திருக்கிறோம். அப்படி ஒரு திருவிழா இந்த கோயிலில் நடக்கலை அப்படின்ற பொழுது எனக்கு அந்த சிந்தனை குறித்து பாரம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அடிப்படையான ஒரு விஷயம் திருவிவிலியம். அப்போ அந்த திருவிவிலியம் எழுதுனது யாரு, இந்த திருவிழியத்தினுடைய மாட்சி என்ன, மகிமை என்னன்னு நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதை அன்போடு வாசிக்க முடியும். அதில் ஒரு அன்பு வருங்க. இதில் அவ்வளோ பெரிய ஒரு அன்பு இருக்குது. ஆண்டவர் எழுதிய இந்த காதல் கடிதத்தில் அவ்வளோ ஒரு அன்பு இருக்குது. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், தன்னையே வெளிப்படுத்துகிறார். See, Christianity is not following a book. Christianity is following a person. கிறிஸ்தவம் என்பது ஒரு புத்தகத்தை பின்பற்றும் ஒரு சமூகம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு புத்தகத்தை பின்பற்றும் ஒரு சமூகம் அல்ல. அந்த புத்தகத்தில் இருக்கும் ஒரு நபரை பின்பற்றும் ஒரு சமூகம். அந்த புத்தகம் என்பது ஒரு நபர். இட் இஸ் நாட் சிம்பிளி வேர்ட்ஸ், இட் இஸ் அ பர்சன் ரிவீல்ட். ஒரு நபர் தன்னையே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அது முழுக்க முழுக்க யார் அப்படின்னா அது ஆண்டவர். ஸோ இட் இஸ் நாட் சிம்பிளி வேர்ட்ஸ். திஸ் புக், இந்த புத்தகம் என்பது வெறும் ஒரு வார்த்தைகள் அல்ல. இந்த புத்தகம் என்பது வெளிப்பாடு. யாரை குறித்து? கடவுளை குறித்துள்ள வெளிப்பாடு. இட்ஸ் எ பர்சன். அப்போ கிறிஸ்தவம் என்பது ஒரு புத்தகத்தை, மற்ற எல்லா மதங்களும் பாருங்க அவர்கள் புத்தகத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த புத்தகம், அந்த புத்தகம் என்பது இதில் கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு புத்தகம் என்பது இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, இதில் ஒரு நபர் வெளிப்படுகின்றார். மற்ற மதங்களிலும் பாருங்களேன், அந்த மதங்களில் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தப்பட்டது, ஒருத்தர் அதை எழுதினார்னு இருக்கும். ஆனால் பைபிள் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம் அல்ல அது பைபிள். ஏறக்குறைய BC 1500 AD 100 வரை பல வருடங்கள் எடுத்து ஃபாதரா யாரோ பிரதர் சொன்னாங்களே இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது மாதிரி, அந்த விவிலியம், திருவிவிலியம் என்றால் என்ன அப்படின்ற எலாவுடைய யூனிவர்சிட்டியினுடைய டாக்கில் இருக்குது. 1 மணி நேரத்தில் இந்த விவிலியம் அப்படின்றது மொத்தமாக சொல்லியிருக்கிறோம். அப்போ BC 1500 AD 100 வரை இத்தனை வருடங்கள் எடுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது. பலரும் எழுதின புத்தகம் அது. எழுதினவங்களுக்கு தெரியாது, எங்கெங்கேருந்தோ எழுதினாங்க, ஒருத்தருக்கு கூட தெரியாது, அப்படிப்பட்டவங்க எழுதின இந்த புத்தகம். அப்போ இதில் யார் வெளிப்படுகிறார்? ஆண்டவர் வெளிப்படுகிறார். God is being revealed. அப்போ அடுத்த ஒரு கேள்வி வரலாம், ஏன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தணும்? ஏன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தணும்? ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார், மனிதன் வாழ்ந்தா போதும். மேனுஃபேக்சர் அப்படின்றது ஆண்டவர் தான். மேனுஃபேக்சரர், மேனுஃபேக்சர்டு அப்படின்றது நம்ம தான்.
ஆண்டவர் ஏன் தன்னையே வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா? இருக்கு. ஏனெனில் அவர் நன்மையானவர், நல்லவர். சாதாரண ஒரு மெஷின் ஒரு மனுஷன் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெஷினை ஒரு மனுஷன் செஞ்சா, அந்த மெஷின் அந்த மனுஷன் எப்படி செஞ்சானோ, எதுக்காக செஞ்சானோ அப்படி அது நடக்கணும்னு தான் ஆசைப்படுவான் மனுஷன். இப்போ ஒரு வாட்சை செய்கிற மனுஷன் அந்த வாட்ச் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அதற்கு அப்பாற்பட்டு அது செயல்பட்டால் அது ரிப்பேர் அப்படின்றோம். ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணணும்? திரும்ப நம்ம சர்வீஸ்க்கு போனோம், ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஒரு பொருள் படைத்தவன் படைப்பை பார்த்து சொல்லுவான், நீ இப்படி தான் செயல்படணும் அப்படின்வான். ஆனால் ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும்தாங்க படைத்தவர் முழு உரிமையும் முழு சுதந்திரத்தையும் கொடுத்தார், மனுஷனுக்கு மட்டும்தான். இப்படி தான் நீ செயல்படணும் அப்படின்றத ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள்ள வச்சார். ஆனால் அதே ஆண்டவர் அவனை எதிர்ப்பதற்கான ஒரு வல்லமையும் ஒரு சுதந்திரத்தையும் உள்ள வச்சிருக்கிறார். அதனால தான் எந்த நாக்கு ஆண்டவர் படைச்சாரோ அந்த நாக்காலே இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறோம். எந்த நாக்கை ஆண்டவர் அன்பு செய்ய படைச்சாரோ அந்த நாக்கை வச்சு இன்னைக்கு ஆண்டவரை நம்ம வெறுத்து பேசுகிறோம். எந்த அறிவை ஆண்டவர் தந்தாரோ இந்த அறிவை வச்சே இன்னைக்கு மனுஷன் ஆண்டவருக்கு எதிரான சிந்தனைகளையும் கொண்டு வரான். அப்போ இந்த உலகம் நமக்கு தர நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த உலகம் நமக்கு தர நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு எதிராக பேச, ஆண்டவருக்கு எதிராக சிந்திக்க. அப்போ நம்மளுடைய சிந்தனை மாறணும். சிந்தனை மாறினால் நடத்தை மாறும். ஹிட்லர் அப்படின்றவர் உங்களுக்கு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிட்லர் ஜெர்மனியில் இருந்த ஒரு அதிபன். அந்த ஹிட்லர் ஜெர்மனியில் இருக்கிற யூதர்கள், அந்த யூதர்களை அழிப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகான திட்டம் போட்டு யூதர்களையே அழித்தாங்கிருந்து. ஒரு ஜினோசைடு அப்படின்னாங்க, ஹோமிசைட் கூட கிடையாது. அவன் சாதாரண மனிதர்களை மட்டும் கொல்லலைங்க, ஒரு இனத்தையே கொன்னான். யூத இனம் அப்படின்றது ஜெர்மனியில் வேண்டாம் ஒன்று. ரெண்டாவது, முதியவர்கள் ஜெர்மனியில் வேண்டாம், வேஸ்ட் அப்படின்ட்டான். வயசானவங்களெல்லாம் என்ன சொல்லினா வேஸ்ட் ஆஃப் மணி, காசு செலவு வேஸ்ட், அவங்களெல்லாம் பார்த்துக்கிறது வேஸ்ட்டு. 2, மூணாவது ஊனமுற்றவர்களை வேண்டாம் அப்படின்ட்டான். அப்போ 3 பேர் ஜெர்மனியில் வேண்டாம். யாரு? யூதர்கள் வேண்டாம். 2 முதியவர்கள் வேண்டாம். 3 ஊனமுற்றவர்கள் வேண்டாம். இவங்க 3 பேரையும் அழிச்சான். இன்றைக்கும் நீங்கள் ஜெர்மனி அப்படின்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி. ஜெர்மனி அப்படின்ற ஒரு இடம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி. அங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போகிறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த நர்சிங் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு A1 B1 C1 எல்லாம் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சம்பளமும் இருக்குது, நல்ல நாடு, நல்ல மக்கள், பொய் பேச மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அப்படி இன்னைக்கு அந்த நாடு 2025 நாடு இப்படி இருக்குன்னா இது ஹிட்லருடைய காலத்தில் அப்போ எப்படி இருந்திருக்கணும் அந்த நாடு? அவ்வளோ நல்ல நாட்டையே ஒரு மனுஷன் ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்களேன். சொல்லி ஏமாத்திருக்கிறான். அந்த அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் நம்பினாங்க, ஜெர்மன்ஸ் நம்பினாங்க, யூதர்களை கொண்டுடலாம், நமக்கு எதிரின்னு நினைச்சாங்க. முதியவர்கள் வேஸ்ட் ஜெர்மன்ஸ் நினைச்சாங்க, ஊனமுற்றவர்கள் வேஸ்ட் ஜெர்மன்ஸ் நினைச்சாங்க, நினைக்க வச்சாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பொய்ய 100 தடவை திரும்ப 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 சொல்லி சிந்தனையை மாத்தினா. சிந்தனையை மாத்தின பொழுது என்னவா மாறிடுச்சு? அவங்களுடைய நடத்தை மாறிடுச்சு. They were ready to kill those people. How could they do that? எந்த மனசாட்சியில் மனுஷனை கொண்டு இருப்பான் பாருங்களேன். ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை லட்சக்கணக்கான மக்களை கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு விவரணம், ஒரு நரேஷன் ஒரு மனுஷனை மாற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு பொய்யை 100 தடவை சொன்னோன்னா அந்த பொய்யை நம்ம உண்மைன்னு நம்பிடுறோம். அப்போ பைபிளில் இருக்கிற உண்மைக்கு எதிராக இன்னைக்கு நிறைய பொய்கள் நம்மளை சுற்றி பைபிளை வச்சே சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, பைபிள் இல்லாமல் பைபிளுக்கு எதிராக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு 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 யூடியூப்பில், அது எனக்கு தெரியல, எல்லாவோட வேன்மசியனுடைய சேனலாக இல்லை அருளாலயம் சேனலும் தெரியல, ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு டாக்கில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது சொன்னேன், இந்த 1,44,000 பேரை மட்டும் காப்பாற்றுற கடவுள் அழிந்து போவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பைபிள் அப்படி ஒன்று இருக்கு, பைபிள் அப்படி இருக்கு. எடுத்து வாசிங்களேன். ரெவலேஷன்ஸ், திருவெளிப்பாடு 7வது அதிகாரம். திருவெளிப்பாடு 7வது அதிகாரம் 1 வாசிப்போமா? 4 வரை. இதன் பின் அவங்க மைக் ஆன் பண்ணுங்க. இதன் பின் உலகின் 4 மூலைகளிலும் 4 வானதூதர்கள் நிற்க கண்டேன். சரி. உலகின் மீதும் கடல் மீதும் மரத்தின் மீதும்
காற்று வீசாதவாறு காற்று வகைகள் 4 அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதுதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதுதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. அவ்வளவுதாங்க. அப்போ காப்பாற்றப்படுகிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா, எத்தனை பேரா? 1,44,000 பேர் மட்டும்தான் முத்திரையிடப்படுவார்கள். இது இங்கே மட்டும் கிடையாது. இதே திருவெளிப்பாடு 14வது அதிகாரம் 1வது 2வது 3வது வசனத்திலும் 2 தடவை இந்த வார்த்தை வருகிறது. 1,44,000 பேரை மட்டும் முத்திரையிட்டு காப்பாற்றுற ஒரு கடவுள். இத இன்னைக்கு பைபிளை வைத்துக்கொண்டே இன்னைக்கு ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்ப பைபிள் தெரியாதனால பைபிள் இவங்களுடைய கையில போகலாமா? பைபிளை இவங்க இன்டர்பிரட் பண்ணலாமா? இவங்க கையில இருக்கிறது பைபிள் தானா? இதான் இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி. பிரிவினை சகோதரர்கள், நான் இவங்க பிரிவினை சகோதரர்களுக்கு எதிரானவங்க கிடையாதுங்க. அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் நான் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரு குருவானவர். அப்போ என்னுடைய ஆடுகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம், என்ன யார் சொல்லிக் கொடுப்பாங்க? அதான் சொன்னல, ஃபர்ஸ்ட் அந்த பாரம் இருக்குன்னு. எனக்கு அந்த பாரம் இருக்கு. உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த பாரம் எனக்கு இருக்கு. அதனால சொல்லிக் கொடுக்கிறேன். நான் யாருடைய போதி கிடையாது. ஏன்னா இந்த டாபிக் பார்க்கும்போது நிறைய கீழே வரும் கமெண்ட், கண்டிப்பாக வரும், திட்டி போடுவாங்க. நோ ப்ராப்ளம். பிரைஸ் லார்ட். இந்த டாக் வரும்போது கீழே கண்டிப்பாக திட்டி போடுவாங்க. ஒரு சிலை வழிபாட்டினுடைய டாக்ல அவ்வளோ திட்டிட்டு அப்புறம் நாங்கள் கமெண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா இந்த திட்டத்துக்காக டாக்கை பார்க்குறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ வாசிச்ச அதே வசனத்தினுடைய தொடர்ச்சி நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த தொடர்ச்சி அவங்க வாசிக்க மாட்டாங்க. இந்த ரெவலேஷன் 7 திருவெளிப்பாடு 7வது அதிகாரம் 1-5 இவங்க வாசிக்கிறாங்க. இந்த 1,44,000 பேர் தான் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க இங்கே இரிஞ்சாலக்குடையில், கேரளாவில். அந்த கப்பலுக்குள்ள நுழைஞ்சாதான் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்றாங்க. கப்பலுக்குள்ள நுழையலன்னா நீங்கள் காப்பாற்றப்பட மாட்டீர்கள் அப்படின்றாங்க. இனி அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இயேசு பிறந்துட்டார் அப்படின்றாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுனுடைய 2ஆம் வருகையில் இயேசு பிறந்துட்டார். நேத்தொரு ரீல்ஸ் பார்க்க நேர்ந்தது. அதுல வந்து கொரியால ஒருத்தர், கொரியன் ஜீசஸ் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்றாங்க. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இவங்க கொரியாவில் கொரியன் ஜீசஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் பிறக்கலைங்க, அவர் வளர்ந்து நிற்கிறார், நல்லா பெருசாக தான் இருக்கிறார். கோட்டு ஷூட்டெல்லாம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ இருக்கிற ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டிருக்கிறார். அப்போ அதாவது இயேசு சொன்னார் இல்லையா, என் நாமத்தில் இறுதி காலத்தில் பலர் வருவான்னு சொன்னது உண்மைதாங்க. இயேசுனுடைய நாமம் சொல்லி நான் தான் இயேசுன்றது வர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கொரியாலையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், இந்த சபை ஒளியினுடைய சபை, அவங்க 7வது அதிகாரம் 5 வரை 4 வரை வாசிச்சோமா? அந்த 12 குலம் என்ன அப்படின்றது 5வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம். 7வது அதிகாரத்தினுடைய 1-4 நம்ம வாசிச்சோம். அதில் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் அந்த 12 கோத்திரங்களை குறித்து சொன்ன பிறகு 9வது வசனம் இவங்க வாசிச்சிருக்க மாட்டாங்க, வாசிச்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 9வது வசனம் என்னன்னு வாசிங்கம்மா? இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். இதை அவங்க மோட்சத்துல பார்க்கல. பாத்தீங்களா? 1,44,000 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது என்ற பொய்யை பரப்பும் பொழுது அதுக்கு கீழே 9வது வசனத்தில் அதனுடைய உண்மை வேறு இருக்கு. So they don't want to understand. இந்த 1-4 வசனம் என்னன்னு புரிஞ்சுக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. இவங்க பைபிளை போதிக்கலாமா? இவங்க கையில பைபிள் போகலாமா? பைபிள் யாருக்காக எழுதப்பட்டது என்பதை புரிந்தால் மட்டுமே நமக்கு அந்த அன்பு வரும். அன்போடு பைபிளை வாசிக்க முடியும். வாசிங்க. அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அப்போ யூத குலத்தின் 12 கோத்திரங்களை மட்டும் கொண்டவர்கள் அல்ல, 12 கோத்திரங்களுக்காக வந்தவர் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து. If you say Jesus had come only for Jews or for Christians, you are preaching against Bible. You are preaching your Jesus. You are not preaching the Jesus in the Bible.
விவிலியத்தில் உள்ள இயேசுவை அல்ல நீ போதிக்கிறாய், விவிலியத்திற்கு எதிர்மறையான இயேசுவை போதிக்கிறாய். விவிலியத்தை வைத்து இன்னைக்கு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் தூத்துக்குடியில் ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன் போன வருஷமா முந்தின வருஷமா தெரியல. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பிரிவினை சகோதரர்களுடைய கூடாரம் இருக்கு. இதில் எல்லாம் போயிருக்கிறது கத்தோலிக்க திருச்சபையினுடைய மக்கள். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு கூடாரம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய நற்செய்தி கொடி இன்னைக்கு தியானம் ஆரம்பிக்கும் பொழுது கத்தோலிக்கம் என்ன சொல்கிறது, கத்தோலிக்கத்துக்கு இந்த பைபிள் என்ன நமக்கு தெரிஞ்சாதாங்க அதனுடைய அன்பு புரியும். we never carry bible, we never read bible. இந்த பைபிளை நம்ம அன்பு செய்றோமா, எவ்வளவு நேசிக்கிறோம். நான் பார்த்த நிறைய பேர் வந்தீங்க, நிறைய பேர் கையில பைபிளோட வரீங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி. நிறைய பேர் தியானத்துக்கும் பைபிள் இல்லாம வந்திருப்பீங்க. மேபி இருட்டா இருக்கலாம், கண்ணு தெரியல, அப்படி பல காரணங்களா இருக்கலாம். ஆனால் அன்றாடம் பைபிள் வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க கை தூக்க வேண்டாம், கை தூக்காதீங்க, பொய் சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால கை தூக்க வேண்டாம். மனசுல நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது பைபிளை என்னால வாசிக்க முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, then what do you have your time for? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு சாப்டர், ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்க முடியல. do you love bible? அனைத்தையும் அன்போடு செய்வோம். கையில் இருக்கு லவ் லெட்டர். என்னுடைய ஆன்மாவிற்கு ஆண்டவருடைய ஆன்மா எழுதின ஒரு லவ் லெட்டர், காதலனுக்கு காதலி எழுதிய ஒரு லவ் லெட்டர் இருக்குது. என்னுடைய ஆன்மாவை அன்பு செய்த ஆண்டவர் எழுதின ஒரு லவ் லெட்டர். 2 வாரத்துக்கு முன்னால தியான மையத்திற்கு வந்த ஒரு மனுஷன், ஊட்டி பங்கில் அந்த ஏரியாவில் தான் வந்தார். உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தார். 4 நாள் தியானம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சாட்சியம் சொல்லும்போது அந்த மனுஷன் சொன்ன ஒரு சாட்சியம், போன வருஷம் 2024 ஆகஸ்ட் மாதம் அவங்க தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர் மட்டும்தான் வந்தார். இந்த வாட்டி எல்லாருமே குடும்பமாக வந்தாங்க. மனைவி, மகன்கள் 2, மருமகள் அப்படின்னு சொல்லி பெரிய குடும்பமாக வந்தாங்க. சந்தோஷமாக தியானம் முடிஞ்ச போது போகும்பொழுது சாட்சியம் சொல்கிற நேரத்தில் அந்த மனுஷன் சொன்னார், 2024 ஆகஸ்ட்டில் வந்த பொழுது இந்த மனுஷனுக்கு கடன் இருந்தது. இவருக்கு அந்த கடன் எவ்வளோன்னு சொன்னார். அந்த கடன் அந்த நம்பர் தான், அதுதான் கொஞ்சம் நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 2.5 கோடி ரூபாய் கடன் இருந்தது இவருக்கு. ஆனால் அந்த தியானம், இந்த வார்த்தைகள் கேட்டு 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 இவருக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் நான் பைபிள் வாசிக்க போகிறேன். தொடக்க நூல் 1வது அதிகாரத்துலேருந்து நான் வாசிக்க போகிறேன். அப்படி வாசித்து நான் டிசம்பர் 31க்குள்ளே எப்படியாவது நான் முடிச்சிடுவேன். ஆண்டவரே, டிசம்பர் 31 நான் பைபிள் வாசித்து முடியும் பொழுது என்னுடைய கடனை முடிச்சு தருவீங்களா ஆண்டவரே? அதற்கான நீங்கள் வழியை தாங்க, எனக்கு அந்த உற்சாகத்தை தாங்க, எனக்கு அந்த உழைப்பை தாங்க, நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், என்னுடைய உழைப்பை நீங்கள் ஆசீர்வதிங்க. 2.5 கோடி ரூபாய் கடன் 1 வருஷத்தில் முடிச்சு தருவீங்களா ஆண்டவரே? நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மனுஷன் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தவர் பிளான் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வமாக, கடன் முடியறதுக்காக கிடையாதுங்க, அது ஒரு இன்ஸ்பிரேஷன். பைபிள் வாசித்தா சில டைம் எனக்கு இந்த ஒரு நன்மை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பித்தாருங்க. வாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. 2024 டிசம்பர் 31 கடைசி நாள், அந்த கடைசி பகுதியும் வாசித்து முடிக்கிறாரு. அன்னைக்கு 2.5 கோடி ரூபாய் கடனும் முடிச்சு கொடுத்தாரு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இனி எனக்கு தெரியும், கடன் இருக்கிறவங்களாம் நாளைக்கு பைபிள் எடுத்துருவீங்க. எசிலன் வார்த்தை கடன் முடிக்கிறதுக்கான வழி சொல்ல, அவருடைய அந்த அன்பு, ஆண்டவர் மேத்து வைத்த அன்பு கடனை முடிச்சதுன்னு சொல்ல வந்தேன். ஆனால் கடனை முடிக்கிறதுக்கான வழி பைபிள் கிடையாது. ஆனால் பைபிள் மேலே நீங்கள் வைக்கிற அந்த பாசம், அந்த அன்பு கடனை முடிச்சு தரும். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு வாட்டி ஒருத்தர் சாட்சியம் எழுதி கொடுத்தார். போன நைட்டு ஜெல் அதை வாசிச்சிருக்கிறேன். அது எங்களோட யூடியூப் சாட்சியத்துலையும் இருக்கும். அவருடைய பேர் நான் மறந்துட்டேன், சசிகுமாரோ நம்ம ஒரு சொன்னார் பேர். அந்த நம்மளுடைய சாட்சியத்தில் எழுதியிருக்கு, அவருடைய இடம், அவருடைய ஊர், அவருடைய பேரெல்லாம் சொல்லி. அலாவுடைய யூனிவர்சிட்டியினுடைய சாட்சியம் ஜூலை மாதம் நடந்த அதில் அவருடைய சாட்சியம் வாசித்தேன். அதில் அவர் இதே மாதிரி தான் 1 வருஷத்தில் நான் ஆண்டவரே நான் அந்த பைபிளை வாசித்து முடிக்கிறேன். அவர் வேறு எந்த லட்சியம் வைக்கலைங்க, எந்த எந்த விண்ணப்பமும் வைக்கலை. கடன் முடியணும்னு, நோய் தீரணும் எதுவுமே இல்லை. ஆனால் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தவர், அன்போடு வாசிக்க ஆரம்பித்தவர், ருசியோடு ஆரம்பித்தவர், அந்த பைபிள் அவருடைய உயிராக மாறிடுச்சு. அவர் சொல்கிறார், அவர் சாட்சியத்தில் எழுதியிருக்கிறாரு, என்னோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே கம்மியாயிடுச்சு. பைபிளை வாசிக்க ஆரம்பித்த பொழுது அதில் இருக்கிற கடவுளை அவர் நேசிக்க ஆரம்பித்த பொழுது மெதுவாக வாழ்க்கையிலோட ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் கம்மியானவர் இன்னைக்கு சாட்சியம் எழுதியிருக்கிறாரு. அவருடைய 3 நோய்களிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. இந்த 8 மாசமா அவர் சொல்ற, 8 மாசமா இப்ப எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. 8 மாசமா இது 3த்துக்குமே மாத்திரை இல்லை, மருந்து இல்லாம இன்னைக்கு நான் நிம்மதியா வாழ்றேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பைபிள் கொடுத்த விடுதலை. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, மருந்து கிடையாது,
மருத்துவர் கிடையாது, உனது வார்த்தை என்னை குணமாக்குகிறது, நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா? ஆனால் 8 மாசமா பிபி மாத்திரை இல்லை, சுகர் மாத்திரை இல்லை, கொலஸ்ட்ரால் மாத்திரை இல்லாமல் நல்லா இருக்கிறார் அந்த மனுஷன். அன்போடு வாசிக்க ஆரம்பித்தார். பட் he did not have any intention. வேறு எந்த விண்ணப்பத்துக்காக வாசிக்கலைங்க, நோயிலிருந்து விடுதலைக்காக வாசிக்கல. அட்லி முன்னாடி சொன்னது வருது 2.5 கோடி கடன் முடியறதுக்காக வாசிச்சார். ஆனால் இவர் அதுக்காக வாசிக்கலை, பைபிள் மேலே இருக்கிற ஆசையால் வாசிக்க ஆரம்பித்தார். இறைவார்த்தைக்கு வல்லமை உண்டு, இறைவார்த்தைக்கு உயிர் உண்டு. இந்த பிரிவினை சகோதரர்களுடைய கையில் இந்த பைபிள் இருக்கலாமா? சரி, அவங்க நிறைய நல்லது செய்கிறாங்க, நம்ம வாசிக்கிறத விட ஆசைப்பட்டு வாசிக்கிறாங்க. நமக்கு இல்லாத தைரியம் அவங்களுக்கு இருக்குது. சில டைம் ரோட்லலாம் நின்று இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த உண்மையாகவே தெரிஞ்சால் எவ்வளோ நல்லா அவங்களுக்கு செய்யலாம். ஆண்டவர் சிலவங்களுக்கு அந்த திறமையை தந்திருக்கிறார். ஃபாதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தாளந்து இல்லையா, தாளந்தை கொடுத்தாங்க, 5 பெருக்கிறதுக்கான அந்த ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த திறமையை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு முன்னால் பிசாசு அவங்கள தேர்ந்தெடுக்குது. இறைவன் தேர்ந்தெடுப்பவரை சாத்தானும் தேர்ந்தெடுக்கும் சொல்ற மாதிரி தான் இறைவன் தேர்ந்தெடுத்து ஒரு திறமையை தந்திருப்பார், ஒரு தைரியத்தை தந்திருப்பார், பிரீச்சிங்கான வல்லமையை தந்திருப்பார். ஆனால் சாத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்து பாருங்க, விவிலியத்திலிருந்து எதிர்மறையாக கொண்டு போகிறது, கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து எதிர்மறையாக கொண்டு போகிறது, திருச்சபைக்கு எதிராக ஆண்டவர் எதெல்லாம் நிறுவினாரோ அதற்கு எதிராக கொண்டு போகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக எழுதியதுதான் பைபிள். தன்னை வெளிப்படுத்துவதற்காக எழுதியது. யாரை வைத்து எழுதினார்? மனிதர்களை வைத்து எழுதினார். மனிதர்களை வைத்து எழுதினார். பல காலகட்டங்களில் மனிதர்களை பயன்படுத்தி எழுதினார். மனிதர்களுடைய அறிவை, திறனை, அவர்களுடைய உற்சாகத்தை பயன்படுத்தி, சூழ்நிலையை பயன்படுத்தி எழுத வைத்தார். எழுதுறவங்களுக்கு தெரியாது. என்னுடைய புத்தகம் ஒரு 2025 இந்த கோயிலில் இருக்கிற இந்த அம்மா கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. மத்தேயு நற்செய்தியாளருக்கு தெரியாது, லூக்கா நற்செய்தியாளருக்கு தெரியாது, பவுலுக்கு தெரியாது, திமோத்தேயுக்கு தெரியாது, பேதுருவுக்கு தெரியாது, எசேயாவுக்கு தெரியாது, எசேக்கியலுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாமே ஆண்டவர் பயன்படுத்தி எழுதினார். திறமை இருந்தது, சூழ்நிலையை கொடுத்தார், ஆனால் அறிவை தந்தது ஆண்டவர். அந்த நாலேஜை வச்சு he was inspired. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்து எழுத வச்சார். இதுதான் விவிலியம். பிரைஸ் தி லார்ட், சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதனுடைய ஆத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய ஆத்தர் மனிதர்கள் கிடையாது, இதனுடைய ஆத்தர் ஆண்டவரே. பைபிள் என்னும் புத்தகத்தில் நிரம்ப நிற்பது ஒரு பிரிண்டட் லைஃப்லெஸ் வேர்ட்ஸ் கிடையாது, மாறாக ஸ்பீக்கிங் லைஃப்ஃபுல் பர்சன், அச்சடிக்கப்பட்ட உயிரில்லா வார்த்தைகள் அல்ல, ஆனால் பேசும் உயிருள்ள ஒரு தெய்வம், பேசும் உயிருள்ள தெய்வம். அதனால பைபிள் என்பது அச்சடிக்கப்பட்ட உயிரில்லாத வார்த்தைகள் அல்ல, மாறாக பேசும் உயிருள்ள ஒரு தெய்வம் தான் உங்களுடைய கையில் இருக்கிறார். அதனாலேயே தெய்வர்பம் இறை வார்த்தை அப்படின்ற வத்திக்கான் திருச்சங்கத்தினுடைய ஒரு கையேட்டில், அந்த ஏட்டில் திருச்சபை சொல்கிறது, பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு கொடுக்கிற அதே வெனரேஷன், இயேசுவின் திருவுடலுக்கு கொடுக்கிற அதே மதிப்பு, அதே மரியாதை, அதே வணக்கம் எதற்கும் கொடுக்க வேண்டும்? எதற்கும் கொடுக்க வேண்டும்? திருவிவிலியத்திற்கும் கொடுக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தந்தையான ஆண்டவரிடமிருந்து வந்து இன்று நம்மோடு வாழ்கிறார். இந்த நம்மோடு வாழ்வதற்கு நற்கருணை என்னும் வழியை தேர்ந்தெடுத்தார், உணவு என்னும் வழியை தேர்ந்தெடுத்தார். இந்த கிறிஸ்துவை நாம் எவ்வாறு நற்கருணையில் காண்கிறோமோ அவ்வாறே நம்மோடு உறவு கொள்ள ஆண்டவர் தேர்ந்தெடுத்த வழிதான் பைபிள், இறை வார்த்தை. ஸோ இது இட் இஸ் a person, it is not printed work. எப்படி நற்கருணை வாங்குறதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட சொன்னேனோ, இது உயிருள்ள ஆண்டவர் உங்ககிட்ட வரார். அதனால நாவில் மட்டும் வாங்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு பொழுது நான் நினைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு நாக்கில் வாங்கியிருப்பீங்கன்னு. நீங்கள் நாக்கில் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் அப்படி நீங்கள் வாங்கும் பொழுது எவ்வளோ அந்த மரியாதை, அந்த வணக்கத்தை நம்ம கொடுக்குறோம். சரி, இந்த பக்கத்து போகும்பொழுது அங்கே நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செஞ்சு வச்சதுனால அங்கே நம்ம வணங்கிட்டு போகிறோம். ஆனால் சப்போஸ் நம்மளுடைய கையில் இருக்கிற அந்த பைபிள் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன். நற்கருணை ஆண்டவர் வணங்கிட்டு போகிற நம்ம அந்த பைபிள் எப்படி பார்க்குறோம்? மக்தலேனா மரியா, இப்போதான் ஃபீஸ்ட் முந்தானே தான் நம்ம கொண்டாடணும். இந்த மக்தலேனா மரியாள் இயேசுவை எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க,
இயேசுனுடைய தலையில அந்த ஜாடியை உடைச்சிட்டு அந்த எண்ணெயால கழுவுன மக்தலேனா மரியா. இந்த மக்தலேனா மரியா இவ்வளோ ஆசையா இவ்வளோ அன்பா பார்த்த ஆண்டவர் இறந்து முடிந்த பொழுது, நல்லா கவனிங்க, இறந்துட்டாரு, இறந்து உயிர்த்திட்டாரு. ஆனா உயிர்த்த ஆண்டவரை மக்தலேனா மரியாவுக்கு தெரியல, புரியல. அவங்க எங்கே வராங்க? தோட்டத்துக்கு வராங்க. இயேசுவை அடக்கம் செய்த கல்லறைக்கு வராங்க, தோட்டத்துக்கு வராங்க. தோட்டத்துக்கு வந்த பொழுது அங்கே ஒரு மனுஷன் நிற்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த மனுஷன் நேற்றுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்த மனுஷன். சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் விடிய காலையில் பார்க்கும்பொழுது அந்த மனுஷனை பார்த்துட்டு தெரியல அப்படின்னா எப்படிங்க ஒத்துக்க முடியும்? வெள்ளிக்கிழமை நான் பார்த்த ஒரு மனிதன் சிலுவையில் அறைந்த பொழுது கீழே நான் நின்னேன். கீழே நின்று அந்த மனுஷனை நான் சனிக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் நான் பார்க்குறேன். எனக்கு புரியல அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது அப்போ அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து, மக்தலேனா மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய ஆண்டவர் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்களேன்னு சொல்லும் பொழுது, உடலால் கண்ட இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை, கண்ணு முன்னால் நிற்கிற இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அவளை என்ன அழைத்தார்? பெயர் சொல்லி அழைத்தார். என்னன்னு கூப்பிட்டாரு? மரியா அப்படின்னு கூட்ட பொழுது அந்த வார்த்தையை வைத்து மக்தலேனா மரியா புரிந்து கொண்டாள். She realized, she recognized Jesus by words, not by eyes. வார்த்தையில் உள்ள இறைவனை வார்த்தையின் வழியாக, காதுகளில் கேட்டதின் வழியாக she realized. இறைவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது, அந்த வார்த்தையின் வழியாக she realized. அதனால தான் இயேசு சொல்லியிருப்பாரு, தோமையார்கிட்ட சொன்னார்ல, காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள், கண்டு விசுவசிப்பவர்களை விட. இன்னைக்கு நம்மளை ஆண்டவரை பார்க்க முடியல, ஆண்டவரை பார்க்கல, நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. எனக்கு தெரியல யாராவது காட்சி கொடுத்து ஆண்டவர் பார்க்க அனுமதிச்சாரான்னு தெரியல. நம்ம யாருமே ஆண்டவரை பார்த்தது கிடையாது. ஆண்டவரை பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஃபவுஸ்டினாவுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி இப்படி இந்த ஃபவுஸ்டினாலாம் டிவைன் மர்சியில பிக்சர்லாம் வரைஞ்சி வச்சாங்க. பட் we do not know whether we will have that chance of an apparition of Jesus Christ. தெரியாது. ஆனால் ஆண்டவரை கண்டுகொள்ள நம்ம கையில ஒரு வழி இருக்கு, ஒரு புத்தகம் இருக்கு, இறை வார்த்தை இருக்கு. We can realize him by the words. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச விரும்புறார், நான் எப்படி வாழணும் என்பதை எனக்கு விளக்க என் கையில் ஒரு புத்தகம் இருக்கு. அதனாலேயே சர்ச் இந்த ரெண்டு விஷயத்தையும், நற்கருணையையும் விவிலியத்தையும் ஒரே மதிப்போடு ஒரே அன்போடு பார்க்கும். நமக்கு மட்டும்தாங்க இது ரெண்டு அன்பு. நற்கருணை பார்க்கும்போது வேற அன்பு, பைபிளை பார்க்கும்போது வேற அன்பு. ஆனால் திருச்சபைக்கு இந்த ரெண்டின் மீதும் ஒரே அன்பு. அதனால்தான் திருப்பலியில பலிப்பீடத்தில் ரெண்டு உணவுகளும் வழங்கப்படுகிறது. வார்த்தை என்னும் உணவும் நற்கருணை என்னும் உணவும். வார்த்தையின் வழியாக ஆண்டவரை கண்டுகொள்கிறோம், நற்கருணையின் வழியாகவும் ஆண்டவரை கண்டுகொள்கிறோம். Praise the Lord. Hallelujah. சத்தமா Hallelujah. 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 வார்த்தையின் வழியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 29வது வசனம். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, எனவேதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியாது அப்படின்றார். உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியாததுனால தான் இன்னைக்கு நீங்க தப்பு செய்றீங்கன்றார். உங்களுக்கு பைபிளும் தெரியல, மறைநூல் தெரியல. சரி, அவங்க இயேசு சொல்ற அந்த வார்த்தை பாருங்களேன், மறைநூல். விவிலியத்துக்கு ஆண்டவர் இயேசு பயன்படுத்தின வார்த்தை, நாம் பயன்படுத்தின வார்த்தை கிடையாது. மத்தேயு நற்செய்தியால் பயன்படுத்தின வார்த்தை கிடையாது. நமக்கு நம்ம ரகசியம் இது சொல்லுவோம் இல்லையா, வாட் இஸ் இட், ரோசரி. ஜெபமாலை சொல்லும் பொழுது ஜெபமாலையில் என்ன இருக்கு? ஒவ்வொன்றும் மறையுண்மைகள். மறையுண்மைகள். மறையுண்மைகளுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தை என்ன? இங்கிலீஷ்ல மிஸ்டரி. சீக்ரெட்னு சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் நாட் சீக்ரெட். ஜாய்ஃபுல் சீக்ரெட், சாரஃபுல் சீக்ரெட், லூமினஸ் சீக்ரெட், glorious சீக்ரெட் சொல்லலாம். glorious mysteries, sorrowful mysteries. இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. சீக்ரெட் அப்படின்னா வேற ரகசியங்க. மிஸ்ட்ரி அப்படின்னா மறைந்திருக்கும் பொருள், மறைபொருள். இந்த மறைநூலினுடைய பொருள் மறைந்திருக்கிறது. அந்த மறைந்திருக்கிற பொருளை வெளிப்படுத்துகின்றவர் தூய ஆவியானவர் என்பதால் அதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மிஸ்ட்ரி.
It can be revealed, it will be revealed, and it will be revealed only by the Holy Spirit. இது மறை நூல். இந்த நூலில் நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கு. அந்த மறைந்திருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா தூய ஆவியானுடைய வல்லமையால் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நான் தவறு செய்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில், என் வார்த்தையில், என் நடத்தையில், என் சொல், செயல், சிந்தனையில் இன்னைக்கு எனக்கு தவறு இருக்கு அப்படின்னா, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு சரியா இல்லைன்னா மறைநூலில் உள்ளவை எனக்கு தெரியல. மறைநூல் என்னன்னு தெரியல, மறைநூலில் உள்ளதும் தெரியல, அதனுடைய ஆழம் தெரியல, இதை எழுதினவர் யாருன்னு தெரியல. ஆனா என் கையில பொக்கிஷம் இருக்கு, என்னுடைய கையில பொக்கிஷம் இருக்கு. இந்த பொக்கிஷம் எதற்கு என்பது எனக்கு தெரியல, யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியல, இதனுடைய ஆத்தர் எனக்கு தெரியல. நம்ம நினைச்சிருக்கோம் ஏசாயா எழுதின புத்தகம், எசேக்கியேல் எழுதின புத்தகம், தாவீது எழுதின புத்தகம், மத்தேயு எழுதின புத்தகம். ஏன்னா சில டைம் நம்ம பைபிளை பற்றி அதிகமாக படிக்கும்போது இந்த பைபிள் ஸ்காலர்ஸ், நாங்கள் ஃபாதர்ஸாக இருக்கலாம், தியாலஜி படிக்கிறவங்களா இருக்கலாம், தியாலஜி படிக்கிற சொல்லிக் கொடுக்குற ஃபாதர்ஸாக இருக்கலாம். சில இடங்களில் சில ஃபாதர்ஸ்க்கே நம்பிக்கை இல்லாமல் இந்த பைபிளை சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. நம்பிக்கை அவங்க டீச் பண்ணுறது கேட்டால் நமக்கே, அதனால தான் செமினாரில் சேர்ந்தீங்கன்னா சில டைம் நம்பிக்கை போயிடும். செமினாரில் சேரும்போது சில டைம் சில ஃபாதர்ஸ் சொல்லிக் கொடுக்கறத பார்த்தா நமக்கு இருக்கிற நம்பிக்கை கூட போயிடும். லிபரேஷன் தியாலஜி அப்படின்ற ஒரு தியாலஜி வழியா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெறும் ஒரு மனிதனுடைய இயல்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. வெறும் ஒரு சாதாரண ஒரு மனிதன். இது இந்த கிறிஸ்து பைபிளில் இருக்கிற கிறிஸ்து கிடையாது. அதனால சில டைம் மத்தேயு இப்படி சொல்றாருங்க, மார்க் அப்படி சொல்றாருங்க, லூக்கா அப்படி சொல்லலங்க இப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணுது? இது என்னமோ மத்தேயு எழுதின புக்குன்னு தோணுது, இது என்னமோ மார்க் எழுதின புக்குன்னு தோணிப்போம். இது யாரோ மத்தேயு இந்த லூக்கா நற்செய்தியாளர் எழுதின புக்குன்னு தோணலாம். It was not written by, it was written by Holy Spirit. Luke was used by Holy Spirit. லூக்கா நற்செய்தியாளர் தூய ஆவியானவர் பயன்படுத்தினார். அறிவை கொடுத்தது தூய ஆவியானவர். ஹேண்ட் ரைட்டிங் வேணா லூக்கானுடைய இருக்கலாம், லிட்டரரி ஸ்டைல் வேணா லூக்கானுடைய இருக்கலாம். அதனால தான் ஒவ்வொன்றிலையும் அதனுடைய இலக்கிய நடையா, அதனுடைய அந்த இலக்கிய நடையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். மத்தேயு எழுதின மாதிரி லூக்கா எழுதியிருக்க மாட்டார், லூக்கா எழுதின மாதிரி மார்க் எழுதியிருக்க மாட்டார். ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்டைல் எழுதியிருப்பாங்க. இந்த எல்லா ஸ்டைல் இல்லாமல் யோவான் வேற ஸ்டைல் எழுதியிருப்பார். அப்ப நமக்கு தோணும் இது யோவான் தான் எழுதியிருக்கிறார். யோவான் எழுதலைங்க, யோவானுக்கு அந்த திறமை இருந்தது, அந்த திறமையை ஆண்டவர் பயன்படுத்தினார், அவ்வளவுதான். ஆபாப் என்ற பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை பத்தி போன மாசம் ஒரு அம்மா வந்தபோது சாட்சியம் சொன்னாங்க. அந்த சாட்சியம் என்னவா இருந்ததுன்னா, ஏப்ரல் மே மாதம் வந்து இவங்களுடைய மகளுக்கு வந்து இவங்க ரிப்பீட்டடா, இவங்க ரெடில்ஸில் இருக்கிற ஒரு அம்மா தான், அவங்களுடைய மகளுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெகுலராக இந்த பாட்டை அனுப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவனும் இதை வந்து டெய்லியும் காலையில் கேட்க ஆரம்பித்தான். காலையில் இந்த சமையலெல்லாம் வீட்டில் செய்யும் பொழுது இந்த பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அப்பா உங்களை ஆராதிக்கிறேன், யேசுநாதா ஆராதிக்கிறேன், ஆவியானவரை ஆராதிக்கிறேன். 2 மாதம் காலையில் எழுந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் அ டீச்சர். ஜூன் மாதம் ஸ்கூல் ஆரம்பிச்சதுங்க. ஸ்கூல் ஆரம்பிச்ச போய் இவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போய் சாக் பீஸ் எடுத்து வழக்கம் போல் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சாக் பீஸ் எடுத்து எழுத ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. இவங்களுக்கு அந்த சாக் பீஸினுடைய அந்த டஸ்ட்டு இவங்களுக்கு போகும். கண்டிப்பாக ஒரு டீச்சருக்கு அந்த டஸ்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது போகும்ல, தொண்டை வலி அவங்களுக்கு கட்டாயமாக எப்பவுமே இருக்கும். ஆனால் டீச்சர் வேறு வழியில் அவங்களுக்கு போய் ஆகணும். ஆனால் இந்த 2 மாதம் லீவெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஜூன் மாதம் ஃபுல்லாக அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த 30 நாளில் ஒரு நாள் கூட அவங்களுக்கு அந்த த்ரோட் பெயின் வரல, அந்த த்ரோட் இரிட்டேஷன் வரல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அண்ட் ஷி வாஸ் கிளைமிங், இந்த 2 மாதமாக நான் இந்த கேட்டுக்கிட்டு இருந்த பாட்டு நான் ஆண்டவரை ஆராதிக்க வச்சுது. அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வீட்டில் நிறைய துன்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த 2 மாதமாக இந்த பாட்டை நான் ஆண்டவரை ஆராதிக்க தூண்டின பாட்டு. பாருங்களேன், ஒரு பாட்டு எழுதும் பொழுது அதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த முன்னாலெல்லாம் பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு போல இருக்குது. நான் ஒரு ஃபாதர்கிட்டலாம் கொண்டு போய் கொடுத்துருக்குறேன். நான் சின்ன செமினாரில் இருக்கும்பொழுது ஃபாதர் சொன்னார், இந்த பாட்டெல்லாம் சரியில்லைடா அப்படின்ட்டார். அவர் பாட்டெல்லாம் எழுதுகிற ஃபாதர் தான். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், இப்போ 2001 2002 பாட்டெல்லாம் எழுதி கொடுத்தப்போ அந்த ஃபாதர் சொன்னார், இந்த பாட்டெல்லாம் சரியில்லை, நீ இன்னும் நல்லா எழுது அப்படின்னு கொடுத்துட்டார். ஒரு பாட்டை கூட வெளிச்சத்துக்கு வரல அந்த பாட்டெல்லாமே. அன்றைக்கி நான் 10 பாட்டெல்லாமே எழுதி கொடுத்தேன், உட்காந்து எழுதி கொடுத்தேன். நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் 2 பேரும் 10 எழுதி கொடுத்தோம். நாங்கள் நினச்சோம் நாளைக்கு அது கேசட்டில் வந்துடும் அப்படியெல்லாம் நினச்சோம். ஆனால் அன்றைக்கி அந்த பாட்டெல்லாம் வரவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு திறமையோ ஒரு ஆசீர்வாதமோ ஆண்டவர் கொடுத்தாரு, ஒரு தாளந்தோ கொடுத்தாரு. அப்படி தான் இந்த ஆபாபான்ற பாட்டு வெளியே வந்தது. இப்போ பாருங்கள், அது ஒரு ஹீலிங்காக மாறுது. சரி, அந்த திறமையை பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். வார்த்தைகள் எழுதுனது நான், தமிழ் அப்படின்ற ஒரு அறிவை கொடுத்தார் ஆண்டவர்.
ஆனால் அந்த நாலேஜை கொடுத்தது, அந்த பாடலுடைய வரிகளை கொடுத்தது ஆண்டவர் தான். சாதாரண ஒரு பாட்டுக்கே எப்படின்னா, சாதாரண ஒரு புத்தகத்துக்கு எப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிட்டன் பை காடுங்க. பைபிள் முழுக்க முழுக்க என்ன இதில் இருக்கணும்னு விரும்பினது ஆண்டவர் தான். இது ஆண்டவருடைய புத்தகம். இதில் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் விரும்பாத வார்த்தை இல்லை. இதில் ஒரு 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 செய்தி கூட ஆண்டவர் விரும்பாத செய்தி இல்லை பைபிளில். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் காட், இட் இஸ் கம்ப்ளீட்லி காட்ஸ். கடவுள் விரும்பாத ஒரு வார்த்தை இதில் இல்லை. கடவுள் விரும்பாத ஒரு பகுதி இதில் இல்லை. முழுக்க முழுக்க கடவுள் விரும்பியது மட்டும் இருக்கிற ஒரு புத்தகம் பைபிள். முழுக்க முழுக்க கடவுள் இருக்கிறது மட்டும், விரும்பினது மட்டும் இருந்த புக்கு தான் பைபிள். நம்ம கையில் இருக்கிற பைபிள். பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய திறமையை பயன்படுத்துகிறது, அவர்களுடைய புத்தகம் அல்ல. இதனுடைய ஆதர் ஆண்டவர் தான், ஆண்டவர் அல்லாமல் வேறு யாரும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதனுடைய தொடக்கம் எப்படி வந்தது? இதனுடைய தொடக்கம் எப்படி வந்தது? இந்த ஓல்டு டெஸ்டமென்ட், இது நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்னா, நம்மளுடைய பைபிளில் 73 புத்தகம் இருக்கு. பிரிவினை சகோதரர்களுடைய புத்தகத்தில் 66 புத்தகம் தான் இருக்கு. இது நம்ம ஆட் பண்ணோமா, நம்ம சேர்த்துக்கிட்டோமா, இல்லை அவங்க குறைச்சிக்கிட்டாங்களா? இதில் எந்த பைபிள் உண்மையான பைபிள்? இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா சில டைம் நம்ம சொல்லுவோம், அதில் அங்கே போனாலும் அதே ஆண்டவர் தான், இங்கே வந்தாலும் அதே ஆண்டவர் தான், எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் தானே. சில டைம் திருமணங்கள் கூட செய்யும்பொழுது நீங்கள் அதை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. சில டைம் சிஎஸ்ஐ சகோதரனாக இருக்கலாம், சிஎஸ்ஐ பொண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு பெண்டகாஸ்டாக இருக்கலாம், ப்ரொட்டஸ்டண்டாக இருக்கலாம். ரெண்டு பேருமே கிறிஸ்டின் தானே, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க. மை டியர் சில்ட்ரன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், இது ரெண்டுமே ரெண்டு ரிலிஜன். கத்தோலிக்க புரொட்டஸ்டண்டா இருக்கலாம், பெண்டகாஸ்டா இருக்கலாம், சிஎஸ்சியா இருக்கலாம். கிறிஸ்துவை வழிபட்டால் போலும், கிறிஸ்துவை தான் அவர்கள் வழிபடுகிறார்கள் என்றாலும் அது வேற ரிலிஜன் தான். அது வேற ரிலிஜன் தான். திருமணம் என்பது கேனன் லால ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. திருமணம் என்பது, கத்தோலிக்க திருமணம் என்பது, இட் இஸ் பிட்வீன் டூ பேப்டைஸ்டு பர்சன்ஸ். இட் இஸ் நாட் பிட்வீன் மேன் அண்ட் உமன். ஒரு ஆணும் பெண்ணும் இவர்கள் தம்மில் நடப்பதல்ல திருமணம். திருமணம் என்பது இரண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் இடையே நடப்பது தான் திருமணம். இரண்டு கத்தோலிக்க திருமுழுக்கு பெற்ற ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிறது தான் திருமணம். அது ஆணும் பெண்ணும். அப்போ நம்ம இந்த பைபிள் இது எப்படி தொடங்கினது? பழைய ஏற்பாடு. ஏன் இந்த 66 73 புத்தகத்தினுடைய வித்தியாசத்துக்கு காரணம் இருக்கு. காரணம் 73 புத்தகம் தாங்க இருந்தது. அதனுடைய வரலாறு நான் அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன். 73 புத்தகம் தான். கத்தோலிக்க திருச்சபை கிடையாது, திருச்சபையில் இருந்தது. ஆண்டவர் நிறுவிய திருச்சபையில் இருந்தது 73 புத்தகம். இந்த 73 புத்தகத்தில் 1517 16வது நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் அப்படின்ற ஒரு குருவானவர், ஒரு அகஸ்டீனியன் குருவானவர், திருச்சபையை எதிர்த்து திருச்சபையிலிருந்து வெளியே போன பொழுது இவர்கள் முடிவு செய்தார்கள், எங்களுக்கு இந்த 66 புத்தகம், அதாவது பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் எங்களுக்கு போதும். புதிய ஏற்பாடு ரெண்டு பேருக்குமே ஒன்று தான், 27. பழைய ஏற்பாட்டின புத்தகத்தில் எங்களுக்கு 39 போதும், இந்த எக்ஸ்ட்ரா அடிஷன் இந்த 7 வேண்டாம். இந்த எக்ஸ்ட்ரா அடிஷன் 7 என்ன, 39 என்ன? விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதப்பட்டது எபிரேய மொழியில் தான். புதிய ஏற்பாட்டு புத்தகம் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில். இந்த 7 புத்தகம் என்பது யூதர்கள், இந்த 39 புத்தகம் நான் சொன்னேன் இல்லையா, எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகம், அது யூதர்கள் அங்கீகரிப்பார்கள். அப்போ ஓல்டு டெஸ்டமென்ட் என்பது இயேசுனுடைய காலத்திலே இருந்தது. இந்த 39 புத்தகங்கள் இயேசுனுடைய காலத்தில் இருந்த புத்தகம். இந்த 7 புத்தகம் என்ன? இந்த 7 புத்தகம் என்பது கிரேக்க மொழியிலிருந்து வந்த புத்தகம். இது இயேசுனுடைய காலத்தில் இருந்துதான் இருந்தது. அப்ப இந்த இந்த 40 பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம்? 39 + 7 46 புத்தகம். இந்த 46 புத்தகம் இயேசுவின் காலத்தில் இருந்தது. ஒன்று எபிரேயத்திலிருந்து வந்தது 39, இந்த 7 கிரேக்கத்திலிருந்து வந்தது, கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து வந்தது. செப்டுஜென்ட் பைபிள் அப்படின்றதுல இது இருக்கு. இந்த 46 புத்தகமும் இயேசுவின் காலத்திலே இருந்தது. இந்த 46 புத்தகமும் இயேசுவின் காலத்தில் மட்டும் கிடையாது, அதனால அப்போஸ்தலர்களும் இதை பின்தொடர்ந்தார்கள். அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, ஏர்லி சர்ச்,
திருச்சபை, நம்மளோட ஆதிம திருச்சபையும் இந்த 46 புத்தகம் இருந்தது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால் இது திருச்சபை ஆட் பண்ண புத்தகம் கிடையாது. திருச்சபை வாழ்ந்த புத்தகம், திருச்சபை நம்பிக்கை கொண்ட புத்தகம். எந்த திருச்சபை? இயேசுவினுடைய காலத்தில் இருந்த திருச்சபை, இயேசுவிற்கு பிறகு பெந்தகோஸ்திலே வந்த திருச்சபை. இந்த திருச்சபையில் இந்த 46 புத்தகங்கள் இருந்தது. புதிய ஏற்பாடு என்பது எப்படி வந்தது? புதிய ஏற்பாடு என்பது கிறிஸ்துவுக்கு பிறகு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் வைக்கும்போது யாருமே எழுதிக்கிட்டே இருக்கல. இப்போ கொஞ்சம் பேரெல்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. நான் பிரசங்கம் வைக்கும்பொழுது இந்த பிரசங்கம் அது அடுத்துல எங்கேயாவது பயன்படுத்தலாம், இல்லைனா எப்போது நோட் பார்த்துக்கலாம், எப்போது இது உதவுன்னு சொல்லிட்டு எழுதுறவங்க இருக்கீங்க. சந்தோஷம். நோட்டு புக்கு பேனோட வந்திருக்கிறீங்க, அந்த அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. கிரேட், காட் பிளஸ் யூ. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து பிரசங்கம் வச்சபோது யாருமே செக்ரட்டரி இல்லை நோட் எழுதுறதுக்கு. பர்சனல் செக்ரட்டரி இயேசுவுக்கு கிடையாது. அதனால் யாருமே எழுதி எடுக்கலை. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு பிறகு, உயிர்ப்பிற்கு பிறகு திருச்சபை தொடங்கிய பொழுது, நல்லா கவனிங்க, திருச்சபை தொடங்கிய பொழுது திருச்சபையில் என்ன விஷயங்கள் எல்லாம் இருந்தது என்று திருத்தூதர் பணியில் இருக்கு. எடுங்க, 2வது அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் இருந்தது அவங்கக்கிட்ட? 41 42வது திருவசனம் நம்மள அவர்கள் 42வது வசனம். திருத்துதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. என்னென்ன விஷயங்களை இவங்க ஒன்னா இருந்தாங்க? ஆதிம திருச்சபை. இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, நம்ம இன்னைக்கு அந்த திருச்சபையினுடைய தொடர்ச்சி. நம்ம அப்ப நம்மளுடைய தொடக்கம் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு நம்மளுடைய திருச்சபை எப்படி இருந்ததுன்னு பாருங்களேன். என்னென்ன விஷயங்கள் இருந்தது? அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும். திருத்தூதர்கள் எதை கற்பித்திருப்பார்கள்? எதை கற்பித்திருப்பார்கள்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதை கற்பித்திருப்பார்கள்? வாட் வுட் அந்த டீச் பண்றது? அப்போஸ்தலர்ஸ் டீச் பண்ண விஷயம் என்னவா இருந்திருக்கும்? அவங்களுக்கு என்ன ஏதாவது டீச்சிங் கொடுத்திருப்பாங்களா? அவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுத்திருப்பாங்களா? அவர்கள் யார் சொன்னதை சொல்லி இருப்பார்கள்? இயேசு சொன்னதை மட்டும் சொன்னவர்களா இந்த அப்போஸ்தலர்கள். இயேசு சொன்னதை திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும், அதான் முதல் விஷயம். 2, நட்புறவிலும், நல்ல உறவு. 3, அப்பம் பிடுவதிலும். அப்ப என்ன இருந்திருக்கு அவங்களுக்கு? திவ்ய நற்கருணை இருந்திருக்கு, திருப்பலி இருந்திருக்கு. அடுத்தது இறைவேண்டல், ஒன்னா சேர்ந்து ஜெபிச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப இப்படி வந்த பொழுது திருத்தூதர்கள் கற்பித்தாங்க. கற்பித்தவங்க ஒவ்வொரு சபையா தொடங்குறாங்க. பல இடங்கள்ல இந்த சபைகள் தொடங்கப்படுகிறது, இந்த பிரேயர் குரூப் தொடங்கப்படுகிறது. அந்த பிரேயர் குரூப் தொடங்கும் பொழுது அங்கே அவங்களுக்கு திருத்தூதர் இல்ல, கற்பிக்க திருத்தூதர் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? திருத்தூதர் இல்ல, கற்பிக்கிறதுக்கு திருத்தூதர் இல்லாத பொழுது அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? இவர்கள் எழுதினார்கள், எழுத ஆரம்பித்தார்கள். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜீசஸ் பிரீச்சிங். செகண்ட் ஸ்டெப் அப்போஸ்தலர்ஸ் பிரீச்சிங். தேர்ட் ஸ்டெப் அப்போஸ்தலர்ஸ் பிரீச் பண்ணதை யாரோ எழுதுறாங்க. லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவருடைய சீடர் அல்ல, திருத்தூதர் அல்ல. மார்க் நற்செய்தியாளர் இயேசுனுடைய திருத்தூதர் அல்ல. மத்தேயும் யோவானும் இயேசுனுடைய திருத்தூதர்கள். ஆனால் லூக்காவும் மார்க்கும் இயேசுனுடைய திருத்தூதர் அல்ல. லூக்கா நற்செய்தியாளர் பவுல் வழி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டவர். மார்க்கு நற்செய்தியாளர் பேதுரு வழியா தெரிஞ்சுக்கிட்டவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் வழியா தெரிஞ்சுக்கிட்டவங்க. அப்போ திருத்தூதர்கள் வழியாக நற்செய்தியை பெற்ற சீடர்கள் உண்டு. இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது they cannot, இந்த செய்தி அவங்களுக்கு அடுத்த ஆளுக்கு போகணும் அப்படின்னா இவங்க இதை எழுதி வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்க கேட்கறாங்க, கேட்கறவங்க போய் அடுத்த இடத்துல சொல்றாங்க, அடுத்த இடத்துக்கு போகும் பொழுது நான் இங்க ஒரு விஷயம் சொல்றது, அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள என்ன ஆயிடும் தெரியுமா? அது நான் இங்க சொன்ன விஷயமே இருக்காது, இங்க சொல்ற விஷயம். இந்த ஒரு விளையாட்டு யூடியூப்ல இங்கே பார்த்துருக்கிறோம்னால நீங்களும் சில டைம் இந்த கம்பெனியில் ஆஃபீஸஸ்லாம் இந்த என்னென்ன ஐஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அந்த ஐஸ் பிரேக்கிங் அங்கே விளையாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ் பிரேக்கிங்காக விளையாடுவாங்க. ஒரு 10 பேர் லைனாக நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரில் முதல் ஆள், மிச்சவங்களாம் இந்த பக்கம் திரும்பி நிற்பாங்க, இந்த பக்கம் திரும்பிக்கணும். 9 ஆள். முதல் ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆக்ஷன் காமிக்கணும். அப்புறம் அவர் திரும்பி நின்றுப்பார்.
2வது ஆள் வந்து அதே ஆக்ஷனை 3வது ஆளுக்கு காமிக்கணும். அப்புறம் அவர் திரும்பி நின்றுப்பார். 3வது ஆள் வந்து 4வது ஆளுக்கு காமிக்கணும். 4வது ஆள் 5வது ஆளுக்கு காமிக்கணும். 5, 10 வரை அப்படியே போகும். 10வது ஆளும் 1வது ஆளும் திரும்பி பார்த்தா 1வது ஆள் காமிச்சதனோட எந்த சம்மந்தமே 10வது ஆளுக்கு இருக்காது. சரி, ஒரு ஆக்ஷன் கூட ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ வித்தியாசம் வருது. நான் யோசிச்சு பாருங்களேன், ஒரு போதனை போதிக்கிற அந்த இயேசுக்கிட்ட இருந்து சீடர்கள் கிட்ட வந்துச்சு. சீடர்கள் கிட்ட இருந்து அடுத்த ஆளுக்கு போகும்போது, அடுத்த ஆளுக்கு போகும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, எழுத ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ 2 விஷயத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று, எங்களுக்கு திருப்பலி நாங்கள் நிறைவேற்றும் பொழுது எங்களுக்கு இந்த இறை வார்த்தை வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வை தே ரோட் வாஸ் during their liturgical celebration they wanted to read the word of God during the liturgical celebration. எங்களுடைய திருவழிபாட்டு முறையில் எங்களுக்கு இறை வார்த்தை வாசிக்கப்பட வேண்டும் என்பதால் இயேசுனுடைய இந்த வார்த்தை சீடர்கள் வழியாக அந்த வார்த்தையை எழுதினார்கள். 2, இன்னைக்கு இது எழுதி வைக்கலனா நாளைக்கு இயேசுனுடைய சீடர்கள் இல்லாது இருக்கும் பொழுது அந்த இயேசு சொன்னதே இவங்க விட்டு போயிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. அதனால இந்த 2 காரணத்தால் தான் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாள் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு. பார்க்கலாம், மறந்துட்டேனாலன்னு தெரியல. மழை பெய்யுதா? நின்றுச்சா? தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே. அப்புறம் யாரோ பாடினீங்க, தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தவறி வீழும் என்னை தேற்றும் தெய்வமே, தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தவறி வீழும் என்னை தேற்றும் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை வார்த்தை சில டைம் நம்மளை தாங்கி நிறுத்தும். ஒரு முறை ஒரு பையன், வாலிப பையன்தான், அவனுடைய ஒரு கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடச்ச பொழுது ஒரு மாதம் கிட்ட போயிட்டு இருக்கும்போது தான், ஒரு மாதம் முடிஞ்ச போது கம்பெனி சொல்லிட்டாங்க, உனக்கு இந்த வேலை நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் நாளைக்கு ஒரு எக்ஸாம் வைப்போம், அந்த எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணணும், அது பாஸ் ஆனால் தான் உனக்கு வேலை நிரந்தரம் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் உனக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும், இல்லைனா உன்னை அனுப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. தம்பி பயந்துட்டான். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு பிறகு கிடச்ச வேலைங்க. கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லி எடுத்துட்டாங்க கம்பெனியில். ஆனால் ஆஃபர் லெட்டர் கொடுக்காம, அப்பாயின்மெண்ட் கொடுக்காம ஆஃபர் மட்டும் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். 1.5 வருஷத்துக்கு பிறகு அவன் ஆண்டவர் தியானத்துக்கு வந்தான். டெய்லியும் பூசைக்கு ஆரம்பித்தான். பூசைக்கு போக ஆரம்பித்த பொழுது அவனுக்கு வேலை கிடச்சிது. வேலை கிடச்ச போது இப்படி ஒரு தடை வந்து நிற்குது. ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆகிட்டான். செகண்ட் டைம் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னால் வியாழக்கிழமை அவங்க அம்மா திடீர்னு அவங்களுக்கு ஒரு தோணல், இறை வார்த்தை நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, என்னுடைய பையன் நாளைக்கு எக்ஸாம் எழுதுவான், வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு அவன் அந்த இன்டர்வியூக்கு போகிறான், எக்ஸாமுக்கு போகிறான், 100க்கு அவனுக்கு 80 மார்க் வேணும். அதனால் நான் பைபிள்ந்து ஒரு வசனத்தை எடுக்க போகிறேன், அந்த வசனத்தை நான் எழுத போகிறேன். எத்தனை தடவை எழுதுவேன்? 80 தடவை எழுத போகிறேன். என் பையனுக்கு எத்தனை மார்க் வேணும்? 80 மார்க் வேணும். அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. வியாழக்கிழமை ஃபுல்லாக எழுதுனாங்க. நைட்டு இவன் வேலைக்கு போயிட்டு வரான். வரும்பொழுது பார்த்தா அம்மா என்னமோ மும்முரமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வேலை செய்கிறவங்க தான். போயிட்டு வந்துட்டு என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அம்மா சொன்னாங்க, டேய் நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்லடையா, உனக்கு 100க்கு 80 மார்க் வேணும் இல்லையா, அதனால் நான் 80 தடவை ஒரு வசனத்தை எழுதுறேன்டா அப்படின்னாங்களாம். அப்போ அவன் சொல்கிறாம்மா, நான் ஜஸ்ட் பாஸில் தான் பாஸ் பண்ணிட்டு போகிறேம்மா, நீ 81 தடவை எழுதுமா அப்படின்னா. அதனால் அம்மா சரிடா 81 தடவை எழுதுறேன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை இவங்களை எல்லாருமே திருப்பலிக்கு போனாங்க. திருப்பலிக்கு போயிட்டு வந்தாங்க. அம்மா திரும்ப எழுத ஆரம்பித்தாங்க. தம்பி வேலைக்கு போயிட்டான். அந்த எக்ஸாம் நடந்தது. அம்மா 81 தடவை இங்கே 10 மணிக்கு மேலே எழுதி முடிச்சுட்டாங்க. எக்ஸாம் நடந்த ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் பார்த்தபோது அவனுக்கு 100க்கு 81 மார்க்கில் இந்த பையன் பாஸ் பண்ணியிருக்கிறான். 81 மார்க்கில். அம்மா இங்கேருந்து எழுதுனாங்க, வசனம் உயிருள்ள இறைவனுடைய வார்த்தை. எவ்வளோ அதான் அன்பு. அது ஏதோ கிடைக்கிறதுக்காக எழுதலுங்க அந்த அன்பு. இந்த இறை வார்த்தை வழியாக என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய மகனுக்கும் நல்லது நடக்கும், அது அன்பு. எல்லா நைட்டுஜலுக்கும் தியானத்துக்கு வரவங்க எல்லா நைட்டுஜலுக்கும். அப்போ இதனால் அவங்களுக்கு அந்த இறை வார்த்தையின் மீது அந்த நம்பிக்கை அப்படின்றத விட ஒரு பாசம். ஐ ஸ்டார்டட் லவ்விங் த வேர்ட், ஐ ஸ்டார்டட் ரீடிங் த வேர்ட். அது ரொம்ப அன்பு செஞ்சு வாசிக்க ஆரம்பிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.
வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பையனுக்கு இன்னைக்கு நல்ல அந்த வயலை நிரந்தரமாயிடுச்சு. அந்த அம்மா கூட ஒரு பையனுக்காகவும் ஜெபிச்சாங்க. பாவம், அந்த பையனுக்கு வந்து மழை பெய்து அதிகமாகுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எழுதியது ஆண்டவர் எதற்காக? தன்னை வெளிப்படுத்துவதற்காக. மக்கள் இதை ஏன் எழுதினார்கள்? அதனுடைய தொடக்கம் என்னவாக இருந்தது? ஒன்று, அதனுடைய காரணம், எழுதியதனுடைய காரணம் அவர்களுடைய திருவழிபாட்டு முறையில் வாசிப்பதற்காக. 2, அப்போஸ்தலர்களுக்கு காலத்திற்கு பிறகு இயேசு என்ன சொன்னார் என்பதை மறந்து போகாமல் இருப்பதற்காக. ஏன் இதை எழுதினார்கள் அப்படின்றது, இதனுடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? அது யோவானுடைய நற்செய்தி 20வது அதிகாரம் 29, 30, 31 வசனத்தில் இருக்கு. இயேசுவே மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. Why have I written this gospel? இந்த gospelக்கு எல்லாமே ஒரே நோக்கம் தாங்க. பைபிளுக்கு ஒரே ஒரு நோக்கம் தாங்க. இயேசு மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இதில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. அப்ப இயேசு மெசியா அல்ல என்று சொல்லும் அனைத்து இறைவாக்கினர்கள் யாருமா இருக்கட்டும், அது ஒரு ஃபாதரா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இயேசு சாதாரண ஒரு மனிதர் தான். அது எந்த ஃபாதர் சொன்னாலும் நீங்க நம்ப வேண்டாம், எந்த சிஸ்டர் சொன்னாலும் நம்ப வேண்டாம், எந்த மனிதர் சொன்னாலும் நம்ப வேண்டாம். இயேசு ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு மறுமலர்ச்சி உருவாக்க வந்தார். சொல்றவங்க இருக்கிறாங்க, பைபிளை வச்சு சொல்றவங்க இருக்கிறாங்க. நம்ப வேண்டாம், ஏனெனில் இயேசு மெசியா என்னும் இதாங்க தூய ஆவியானவரின் வழியாக வருவது. பைபிள் சொல்ற ஒரே ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு மெசியா, இயேசு மறுமலர்ச்சி உண்டாக்க வந்தவர் அல்ல. அப்படி நம்பினவன் யூதாஸ் நம்பினான். இயேசு மறுமலர்ச்சி உண்டாக்க வந்தார், மக்களை மீட்க வந்தார், நாட்டை மீட்க வந்தார், யூதர்களை ரோமியர்களிடம் மீட்க வந்தார் நம்பினான். அது யூதாஸ் நம்பின இயேசு. அதனாலதான் அவன் நம்பிக்கை அவனுக்கு சரியாகல, படல. அவர் சிலுவைக்கு போகும்போது காட்டி கொடுத்ததே அவன் தான். அதனால இன்னைக்கு இயேசுவை பல விதத்தில் நம்புறவங்க இருக்கிறாங்க, பைபிளை வைத்து நம்புறவங்க இருப்பாங்க. யாரா இருந்தாலும் நம்பாதீங்க. இயேசு மெசியா, இயேசு கிறிஸ்து, இயேசு மீட்பர். எதனுடைய மீட்பர்? உலகத்தில் இருப்பவர்களுடைய ஆன்மாவை மீட்க வந்தவர். இன்னைக்கு நிறைய பேர் கடன் தொல்லையிலிருந்து விடுதலைக்காக இயேசுகிட்ட வாங்க, பணம் கிடைக்க இயேசுகிட்ட வாங்க, நோய்கள் நீங்க இயேசுகிட்ட வாங்க, பிரச்சனைகள் தீர இயேசுகிட்ட வாங்க, இதெல்லாம் தீரும். ஆனா இதற்கு முன்னால தீர வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. Your soul should be healed. மீட்கப்பட வேண்டியது உன்னுடைய ஆன்மா மீட்பவர். நற்கரை வாங்கிறதுக்கு முன்னால் நம்ம சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மா மீட்பராக வந்தவர். அதனால இன்னைக்கு இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடெஸ்டன்ட், நிறைய பிரிவினை சகோதரர் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், சபைகளுக்கு வாங்க, எங்களுடைய சபைகளுக்கு வாங்க, பணம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், பொருள் உதவிகள் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் வாழ்க்கையினுடைய எல்லா வளர்ச்சி. துன்பம் பிடிக்காதவங்களுக்கு துன்பம் தீமைன்னு ஜெபி போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. துன்பம் தீமை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துன்பமே இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துன்பமே இருக்கக்கூடாது என்றால் இயேசு ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துன்பமே இருக்கக்கூடாது என்றால் இயேசு ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? நற்செய்தியை வைத்து விவிலியத்தை வைத்து தவறாக போதிப்பவர்கள் உண்டு. பைபிள் இருந்து பாப்போமா? இந்த பைபிள் யாருக்காக எழுதப்பட்டது? யார்கிட்ட இந்த பைபிள் போகக்கூடாது, யார் இந்த பைபிளை பிரசங்கம் வைக்க கூடாது, போதிக்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்குங்க. எடுப்போம். 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது திருவசனம். பைபிள் என்னன்றது பைபிள் சொல்றது பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம்
2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது திருவசனம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. ஆமாங்க. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. எதற்காக பைபிள் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லுது. உன்னுடைய நரேஷன் எதுவா இருக்கணும் தெரியுமா? உன்னுடைய நரேஷன், உன்னுடைய விவரணம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய விவரணம் எதுவாக இருக்கணும் தெரியுமா? இன்னைக்கு நீங்க அபார்ஷன் செய்யலாமா செய்யக்கூடாதா டாக்டர் சொல்லக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? ஃபேமிலி பிளானிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா டாக்டர் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? ஓரின சேர்க்கை சரியா தவறா, எப்ப அந்த வாழ்க்கையை வாழலாமா? பைபிள் என்ன சொல்லுது? உலகம் சொல்லுது அல்ல. குடிக்கலாமா குடிக்க கூடாதா? மதுபானம் அருந்தலாமா அருந்த கூடாதா? உலகம் என்ன சொல்லுது இல்ல, பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? What is the narration of the Bible for your life? அன்போடு வாசிப்பவர்களுக்கு, ஆசைப்பட்டு வாசிக்கிறவங்களுக்கு பைபிள், the narration given by the Bible is different from the narration given by the world. ரெண்டு நரேஷன் இருக்கு. narration of the world, narration of the word. உலகத்தினுடைய ஒரு விவரணம் இருக்கு, நீ எவ்வாறு வாழ வேண்டும் என்று. ஆண்டவருடைய ஒரு விவரணம் இருக்கு, விவிலியம் சொல்ற ஒரு விவரணம் இருக்கு, நீ எவ்வாறு வாழ வேண்டும் என்று. எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கணும்? இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? யார் முடிவு பண்ணணும்? திருமணம் எப்படி இருக்கணும்? யார் யார் தம்மில் இருக்கணும்? திருமணம் எப்படி திருமணம் செய்யலாம், எப்படி திருமணம் செய்யக்கூடாது, யார் சொல்லணும்? the narration of the world or narration of the word. கற்று தருவது பைபிளா இருக்கணும், கண்டிக்க வேண்டியது பைபிளா இருக்கணும், உன்னை நேர வழி நடத்த வேண்டியது பைபிளா இருக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? எவ்வளவு பொய் பேசுறோம், எவ்வளவு புரணி கலப்புறோம், எவ்வளவு புரளி கலப்புறோம், பைபிள் என்ன சொல்லுது? குருத்துவத்தை மதிப்பது பைபிள் என்ன சொல்லுது? குருத்துவத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுப்பது பைபிள் என்ன சொல்லுது? குழந்தைகள் எப்படி வளர்ப்பது பைபிள் என்ன சொல்லுது? ஒரு நல்ல கணவன் யாரு பைபிள் என்ன சொல்லுது? ஒரு நல்ல மனைவி யாரு பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible teach about your life? அதுக்கு பைபிளை திறக்கணும், ஆசைப்பட்டு திறக்கணும். அனைத்தையும் அன்போடு செய்து பார். பைபிள் will teach you. விவிலியம் சொல்லிக் கொடுக்கணுங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி வாழணும்னு. உலகம் சொல்லிக் கொடுக்கூடாது, கவர்மெண்ட் சொல்லிக் கொடுக்கூடாது, கோர்ட்டு சொல்லிக் கொடுக்கூடாது, ஜட்ஜு சொல்லிக் கொடுக்கூடாது. உன்னுடைய விவிலியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? லஞ்சம் வாங்குறத பற்றி, லஞ்சம் கொடுக்கறத பற்றி, வட்டி வாங்குறத பற்றி, வட்டி கொடுக்கறத பற்றி, அன்றாட வாழ்க்கையை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? உன் நோயை பற்றி என்ன சொல்லுது? கடன் வாங்கலாமா கடன் வாங்கக்கூடாதா பைபிள் என்ன சொல்லுது? எல்லாத்திற்கும் இருக்குங்க. அதனால தான் பைபிளுக்கு அது ஒரு அப்ரிவேஷன் கிடையாது. ஆனால் ஒரு அப்ரிவேஷனாக இருந்தால், இஃப் இட் வேர் டு பி அன் அப்ரிவேஷன் ஆர் அக்ரானிம், பைபிளுக்கு அழகான ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. BIBLE. என்ன கேட்கல? திட்டுறீங்களா? மழை நின்றுச்சிங்க, திட்டாதீங்க. சொல்லுங்க. BIBLE எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. வெரி குட். சொல்லுங்கம்மா. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் எர்த். அவன் ஏதோ பிரசங்கத்தை கேட்டு வந்திருக்கிறாங்க. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் எர்த். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் தெரிஞ்சிருக்கிற வேண்டிய நியமங்கள், சட்டங்கள் இருக்குது. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த். அடிப்படையாக நீ எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்குற புத்தகம் இது. ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகிறார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ அனாதை கிடையாது. பைபிள் இருக்குங்க. ஆண்டவர் அழகாக சொல்லுவார், ஐ லவ் யூ அப்படின்னுவார். எத்தனையோ பேர் யாராவது சொல்லுவாங்களான்னு காலேஜில் சுற்றுறீங்க, ஸ்கூலில் சுற்றுறீங்க, ரோடாக சுற்றுறீங்க. பையன் பொண்ணுக்கிட்ட சொல்லுவானா, பொண்ணு பையன்கிட்ட சொல்லுவானா, அம்மா குழந்தைகிட்ட சொல்லுமா, குழந்தை அம்மா கிட்ட. எங்கள் அம்மா என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை. வருத்தப்படுற பசங்க இருக்கிறாங்க. எங்கள் அப்பா என்னை தொட்டது கூட இல்லை, என்னை தள்ளோடுறது கூட கிடையாது. அழுவுற பசங்க இருக்கிறாங்க, வருந்துற பசங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஐ லவ் யூன்னு எங்கள் அப்பா சொன்னதில்லை, அம்மா சொன்னதில்லை, கட்டி அரவணைச்சதில்லை, முத்தம் கொடுத்ததில்லை. ஐ லவ் யூன்ற அது செயல் வடிவிலும் காமிக்கலை. வருத்தப்படுறவங்க இருக்கிறீங்க. ஆனால் பைபிள் சொல்லுதுங்க ஐ லவ் யூன்னு. பைபிள் ஆண்டவர் சொல்கிறாருங்க ஐ லவ் யூன்னு. எங்கே ஃபாதர் சொல்கிறார்? பைபிள் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஏசாயாவில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 43 நாள் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 43 வாசிக்க வேண்டாம், டைம் ஆனதுனால. ஏசாயா 43 நாள் ஆண்டவர் சொல்கிறார் ஐ லவ் யூ. நீ எனக்கு அன்பார்ந்தவன். இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் ஐ லவ் யூன்னு இருக்காது. தமிழில் வந்து நீ எனக்கு அன்புக்குரியவன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் எனக்கு ஐ லவ் யூனே சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பைபிள் உன்னை பற்றி என்ன சொல்லுது? பைபிள் உன்னுடைய உடலை பற்றி என்ன சொல்லுது? பைபிள் ஆர்கன் டொனேஷனை பற்றி என்ன சொல்லுது? உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா? பைபிள் என்ன சொல்றது? எரிக்கலாமா புதைக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய மரணத்தை பறித்து. பைபிள் என்ன சொல்லுது? மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி.
பைபிள் எல்லாத்துக்குமே பைபிள் சொல்யூஷன் சொல்லுதுங்க. பைபிள் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லுது. உன்னை கற்பிக்க வேண்டியது பைபிள். பைபிள் சொல்லுது. இது நான் சொல்லலைங்க, அவர் என்ன சொன்னார்? இது கடவுள். 2 தீமோத்தேயு என்ன வாசியம்? 3வது அதிகாரம் 16 என்ன வாசியம்? இப்போ மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்று. பாத்தீங்களா, கடவுளின் தூண்டுதல். அப்ப யார் எழுதுனது? இது கடவுளுடைய தூண்டுதலால் மனிதன் எழுதுனது. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது பைபிளை பத்தி. உங்க கையில் இருக்கிற புக்கு யாருடைய புக்குன்னு தெரியுது உங்களுக்கு? கடவுள் விரும்பியது மட்டும் இருக்கிற ஒரு புக்குங்க அது. எதை எழுதணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ அது மட்டும் இருக்கிற புக்கு பைபிள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேதுரு போப்பாண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? 2 பேதுரு 1வது அதிகாரம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19, 20 திருவசனங்கள். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. பாத்தீங்க, இறைவாக்கினர் யார்? பழைய ஏற்பாடு. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. கேட்டுக்கோங்க, ஓல்ட் டெஸ்டமென்ட். ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆனால் மறை நூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். பாத்தீங்களா, நெத்தி அடி. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. அதனால நான் ஒரு சபையை கொண்டு போறேன், நான் சபையை பிரிச்சுக்கிறேன், நான் சபையா வாழ்ந்துக்கிறேன், அதனால நான் என்னுடைய சபையில நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் வச்சு பைபிளை பத்தி சொல்லுவேன் அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபைக்கு போப்பாண்டவர் கூட பைபிளை விளக்கணும்னா கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு விளக்கம் இருக்குங்க. ஏனெனில் இது திருச்சபையிலிருந்து உருவான ஒரு குழந்தை. ஏன்னா இது உருவான வரலாறு நான் சொன்னேன். இயேசு போதித்தார், அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள். போதித்த பொழுது பல இடங்களிலே திருச்சபை உருவான பொழுது அந்த திருச்சபையிலே திருவழிபாட்டு முறைகள் நடத்தப்பட்ட பொழுது அவர்களுக்கு வாசிக்க புத்தகம் இல்லை. வாசிப்பதற்காக இயேசு என்ன செஞ்சார் அப்படின்ற அந்த கதை, இயேசு சொன்ன உவமை எல்லாம் வாசிக்கப்படணும்னா அப்பதான் அந்த புதிய ஏற்பாடு வருகிறது. புதிய ஏற்பாடு அப்ப எதற்காக வந்தது? திருச்சபையில் வந்தது, திருச்சபைக்காக வந்தது. திருச்சபையினுடைய குழந்தைங்க பைபிள். திருச்சபையில திருவழிபாட்டிற்காக எழுதப்பட்டது பைபிள். அதனுடைய தொடக்கம் அப்போஸ்தலர்களுக்கு மறைவிற்கு பிறகு அது போயிடக்கூடாது அப்படின்னு தூய ஆவியானவர்கள் இவர்கள் எல்லாம் வைத்து எழுதப்பட்டது இந்த குழந்தை திருச்சபையிலிருந்து பிறந்த குழந்தை. அப்ப இந்த திருச்சபையிலிருந்து பிறந்த குழந்தைக்கு இதனுடைய தாய் அப்படின்றது திருச்சபை தான். அதனால முதல்ல பைபிள் வந்ததா, முதல்ல திருச்சபை வந்ததுன்னா எது வந்தது? முதல்ல பைபிளா திருச்சபையா? திருச்சபை முதலில் வந்தது, பைபிள் கிடையாது. புதிய ஏற்பாடு வந்ததல்ல. புதிய ஏற்பாட்டிற்கு முன்னால அந்த ஏற்பாட்டை வாழ்ந்த ஒரு குடும்பம் இருந்தது, வாழ்ந்த ஒரு சமூகம் இருந்தது. அந்த வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்தார்களோ they wrote it. பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்ததாங்க. திருச்சபை தான் முதல்ல வந்தது. அதிலிருந்து வந்ததான் புதிய ஏற்பாடு. பைபிளிலிருந்து திருச்சபை வரல, திருச்சபையிலிருந்து வந்தது பைபிள். திருச்சபைக்காக வந்தது பைபிள், திருச்சபையின் வழிபாட்டிற்காக வந்தது பைபிள். திருச்சபையினுடைய குழந்தை. அதனாலவே திருச்சபையில மெஜிஸ்டீரியம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னு ஒன்று இருக்கு. திருச்சபைக்கு ஒரு போதனை அதிகாரம் உள்ள ஒரு குழு இருக்கு. இன்னைக்கு நான் ஏதாவது இங்கே தப்பா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பைபிளை பற்றி ஏதாவது நான் தப்பாக சொன்னேன், பைபிள் இருக்கிறத நான் மிஸ்இன்டர்பிரட் பண்ணேன்னா, இது தப்பான ஒரு விரிவாக்கம் நான் கொடுத்தேன்னா, விளக்கம் கொடுத்தேன்னா, அடுத்த நாளைக்கு என்ன பிஷப் கூப்பிடுவார். ஃபாதர் நீங்கள் ஏதோ தப்பாக சொல்லியிருக்கிறீங்க, தப்பாக பேசியிருக்கீங்க, ஏதோ தப்பறையை கொடுத்துருக்கீங்க, ஹெரசி கொடுத்துருக்கீங்க, நாளையில நீங்கள் போதிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் திருச்சபைக்கு இருக்கு. ஏன்னா திருச்சபைக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை எப்படி விவரிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, அவருக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, அவருக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குது. போப்பாண்டவருக்கு கீழே இருக்கிற இந்த மெஜிஸ்ட்ரேட் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னு ஒன்று இருக்குது. திருச்சபையினுடைய போதனை அதிகாரம் இருக்கு. அதனால போப்பாண்டவர் கூட எதாவது சொன்னாங்கன்னா, இந்த மெஜிஸ்ட்ரேட் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், போப்பாண்டவரே நீங்க சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்படி ஒரு சமூகம் இருக்கு நமக்கு. எவ்வளவு படிப்படியான நம்மளுடைய அதிகாரங்கள் இருக்கு பாருங்க. நிறைய பேர் போப் பிரான்சிஸ் இருந்த பொழுது அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்லாம் அவரை பத்தி தப்பா புரளி கிளப்பிட்டு இருந்தாங்க. போப்பாண்டவரால் அப்படி சொல்ல முடியாதுங்க, அப்படி சொல்லவும் மாட்டார். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதன், இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்த ஒரு மனிதன் போப்பாண்டவர். அந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர் தப்பு சொல்ல மாட்டார். அப்படியே அவர் தப்பு சொன்னார்னா அது தப்புன்னு சொல்றதுக்கான திருச்சபையில் ஒரு போதனை அதிகாரம் இருக்கிற ஒரு குரூப் இருக்கு, அப்படி விட்டுட மாட்டாங்க.
இன்னைக்கு இப்போ போப்புலையோ அவர் வந்த பொழுது நிறைய பேர் எப்படி அவரை தரமட்டமாக காமிக்கணும், எப்படி அவர் சொல்றதெல்லாம் தப்புன்னு காமிக்கணும், நிறைய பொய்ங்க வந்தது. அந்த போப்பாண்டவர், இப்போ புது போப்பாண்டவர் நமக்கு திருத்தந்தை வந்த பொழுது இவர் சொல்வதெல்லாம் போய் நமக்கு வந்து இவர் கிடைச்சதே ஒரு நஷ்டம், ஏமாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை ஊடகங்கள் வந்து தெரியுமா? இந்த உலகத்தில் தப்பறைகள். ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்ததுன்னா மாங்காய் இருக்கிற மரத்தில் தான் கல் விழும், அடிக்க தோணும். அதனால போப்பாண்டவருக்கு கூட ஒரு தப்பான ஒரு விஷயத்தை போதிக்க முடியாது. நாம் அனைவருமே அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். திருச்சபையினுடைய குழந்தை இது அல்லாமல் விவரிக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒரு பிரிவினை சகோதரர் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அந்த அன்னைக்கு காலையில் என்ன தோணுதோ அதுதான் அவங்களுடைய போதனை. சரியாக போதிக்கிறவங்க இருக்காங்க, தப்பாக போதிக்கிறவங்க இருக்காங்க. தப்பாக யாராவது போதிச்சாங்கன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்க அவங்களுக்கு மேலே ஒரு ஆள் இல்லை. 100 தடவை அந்த தப்பை போதிச்சாங்கன்னா 101வது தடவை அதை கேட்குறவங்க அந்த தப்பை புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதுக்கு மேலே ஒரு அதிகாரம் கிடையாது. இவங்களுக்கு சில மனப்பாடமாக சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வசனத்தையே தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. நல்லா நீங்கள் கவனிங்களேன், எப்பவுமே கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற மக்கள் நம்ம பதில் சொல்கிற இடத்துல தான் இருக்கோம். என்னைக்காவது கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருந்திருக்கீங்களா? என்றைக்குமே அவங்க தான் கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா பதில் தெரிஞ்ச கேள்வி மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் தெரிஞ்ச கேள்வி மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி தெரியும், பதில் தெரியும், நீங்கள் மறுத்த ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, பதில் சொல்ல தெரியாது உங்களுக்கு. கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சில வசனங்களையும் சில அந்த 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 முரண்பாடான சில விஷயங்கள், சிலை வழிபாடு கத்தோலிக்க எவ்வளோ தடவை சொன்னாலும், கத்தோலிக்க திருச்சபையில் சிலை வழிபாடு இல்லைன்னு சொன்னாலும் கத்தோலிக்க சிலை வழிபாடு இருக்குது, சிலை வழிபாடு இதுதான் உங்களுடைய மெயின் விஷயமே. இல்லைன்னு எவ்வளோதான் சொன்னாலும் கத்தோலிக்க திருச்சபையில் சிலை வழிபாடு கிடையாது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு கிளிப்பிள்ளை மாதிரி 100 தடவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எதிர்க்க வேண்டாம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அவங்ககிட்ட சண்டை போட போகாதீங்க, ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க. ஆர்குமெண்ட்டுக்காக நான் இதை சொல்லலை நான், ஆனால் இது ஒரு தவறு உண்டுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அதே பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரம் 15-16 திருவசனங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறுதான் உங்களுக்கு எழுதியுள்ளார். பாருங்களேன், பேதுருனுடைய புக்கில் பேதுரு போப்பாண்டவர் எழுதுறாருங்க, பாராட்டி எழுதுறாரு பாருங்க. யாரை பற்றி எழுதுறாரு? பவுலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றதை கேளுங்கன்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது எப்படி எழுதியிருக்கிறாரு? அவருக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி எழுதியிருக்கிறார். அவர் எழுதல, அது அவருக்கு அருளப்பட்ட. அப்ப பவுலுடைய புத்தகத்தை குறித்து பேதுரு சொல்ற அந்த விஷயம் பாருங்க. பவுல் எழுதினது அருளப்பட்ட ஞானத்தின்படி. கண்டினியூ பண்ணுங்க. தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. உண்மைதான். கல்வி அறிவில்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் மறைநூலின் மற்ற பகுதிகளுக்குள் பொருள் திரித்து கூறுவது போல் இவற்றுக்கும் கூறுகின்றனர். திரித்து கூறுவது போல் பாத்தீங்களா? பவுல் சொல்றதுக்கு திரித்து கூறுறவங்க இருக்காங்க. மற்ற மறைநூலுக்கு சொல்ற மாதிரியே பவுலுடைய நூலுக்கும் திரித்து கூறுறவங்க இருக்கிறாங்க. கவனமா இருங்க. அதனால் தங்களுக்கே அழிவை வருவித்துக் கொள்கின்றனர். பாத்தீங்களா? பைபிளை ஒழுங்கா புரிஞ்சுக்காம கத்தோலிக்கர்களா இருந்தாலும், கத்தோலிக்க திருச்சபையில சொல்றவங்களும் தப்பா சொன்னீங்கன்னா, பைபிளை நீங்க தப்பா சொன்னீங்கன்னா நீங்க உங்களுடைய அழிவை தேடுறீங்கன்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லல. உங்களை திரித்து கூறுவது. குடிகாரங்க சொல்லுவாங்கல்ல, யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம், ஆண்டவர் குடிகாரங்களுக்காக எழுதியிருக்கிறார். தண்ணியை ரசமாக மாற்றி தந்திருக்கிறார். கோவப்படுறவங்களுக்காக ஆண்டவர் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். என்னதை எழுதி வச்சிருக்காரு? ஆண்டவர் சாட்டையை நல்லா பின்னினார். ஆண்டவரே கோவப்பட்டார். அப்ப நாங்க கோவப்படுறதாலும் தப்பு இல்லை. பாருங்க, பைபிளை தப்பா பயன்படுத்துறீங்க. ஒரு 3-4 டேஸ் 3 நாள் முன்னால ஒரு சின்ன யூடியூப்ல ஒரு குட்டி ஒரு ஏதோ ஒரு சினிமாவினுடைய ஃபர்ஸ்ட் லைனோ அதனுடைய ஒரு சீன் வந்தது ரீல்ஸில். அந்த ரீல் எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க திவ்ய நற்கருணையை. எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க திவ்ய நற்கருணையை. ஒரு சினிமாங்க, அந்த சினிமாவில் ஒரு சீன், அது கேரளாவில் நடக்கிற ஒரு சினிமா, அது மலையாள சினிமா. அந்த சினிமாவில் அது சீனில் அந்த பையன், அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வைன் ஊற்றி கொடுத்துருக்குறான், சரக்கு ஊற்றி கொடுத்துருக்குறான் கிளாஸில். அந்த ஊற்றின அந்த ஜக்கை எடுத்து வான் நோக்கி உயர்த்தி
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஆண்டவர் எவ்வளோ மேன்மையாக சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி சினிமாவில் எவ்வளோ கீழ்த்தரமாக பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். ஒரு பைபிள் வசனம், ஆண்டவர் அழிவை தேடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போவே நான் நினச்சேன் அந்த பையன் முடிஞ்சு போச்சு, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கேவலப்படுத்தி சொல்லியிருக்கிறான், தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லியிருக்கிறான். சினிமாவினுடைய டைலாக் அது வேணும்னா உங்களுக்கு அது அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் வேணும்னா. அப்போனா வேணும்னே எழுதியிருக்கிறாங்க, அதை வேணும்னே எழுதியிருக்கிறாங்க. அழிவை தேடிக்கொள்கிறீர்கள். சில விஷயங்களை நம்ம திரிக்கிறோம் பாருங்க, பைபிளில் இல்லாத விஷயங்களை திரிக்கிறோம். நீங்கள் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் திரிக்கிறீங்க. அது உங்கள் பையன்கிட்ட பேசும்போதாக இருக்கலாம், பொண்ணுக்கிட்ட பேசும்போதாக இருக்கலாம், மற்றவங்ககிட்ட பேசும்போதாக இருக்கலாம், ஒருத்தன் உங்களுடைய வழிக்கு கொண்டு வரணுமா இருக்கலாம். அந்த பைபிளுடைய வசனம் என்ன சொல்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் பைபிளை நீங்கள் அன்பில்லாமல் பயன்படுத்தும் பொழுது, சுயநலமாக பயன்படுத்தும் பொழுது, போப்பாண்டவர் சொல்கிறார் பவுல் எழுதின புக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது புரியுறதுக்கு. ஆனால் கஷ்டமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அதில் திரித்து கூறுறாங்க. அவர்களுடைய அழிவை தேடிக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ மற்றவங்க இந்த பைபிளை பயன்படுத்தக்கூடாதா? அடுத்த கேள்வி, பயன்படுத்தக்கூடாதா? இது யாருக்காக எழுதப்பட்டது? பைபிள் யாருக்காக எழுதப்பட்டது? அதே பேதுரு, 1 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் போப்பாண்டவர் என்ன சொல்றாரு? போப்பாண்டவர் 1வது வசனம் தானே? போந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா. சாரி 2 பேதுரு தான் நினைக்கிறேன். 2 பேதுரு 1:1. ஆமாம் 2 பேதுருவே தான். 1வது அதிகாரம் 1வது வசனம். நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. நான் யாருக்கு இதை எழுதுறேன்னு ரொம்ப கிளியரா சொல்றாரு பாருங்க. எழுதுவது யாருக்காக நான் எழுதுகிறேன்? நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற நம்பிக்கை பெற்றுள்ளோருக்கு. அதாவது பேதுரு சொல்றாரு, திருச்சபையில் இருக்கிற எங்களை போன்று நம்பிக்கை பெற்றவர்களுக்கு தான் இந்த புக்கை எழுதியிருக்கிறோம். இட் இஸ் நாட் ரிட்டன் ஃபார் எல்லாருக்காக, ஜென்ரல் பப்ளிக்காக எழுதுனது கிடையாது. சரி, ஜென்ரல் பப்ளிக் இது கொண்டு போய் சேர்க்கணும், ஆனால் இது ஜென்ரல் பப்ளிக்காக எழுதுனது கிடையாது. இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் எடுத்து இதை பைபிளை பயன்படுத்துகிறாங்க, சினிமாக்காரங்க எடுத்து பைபிளை பயன்படுத்துகிறாங்க, தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு சில சபைகளும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. பப்ளிக்காக எழுதப்பட்டது கிடையாது பைபிள், ஜென்ரல் பப்ளிக்காக எழுதப்பட்டது கிடையாது. யார் வேணாலும் எடுத்து விளையாட வேண்டியது கிடையாது பைபிள். இது ஒரு குடும்பத்திலிருந்து வந்த புக்கு, இந்த குடும்பத்திற்கு புரியணுன்றதுக்காக எழுதப்பட்ட புக்கு. இந்த குடும்பத்தில் யாராவது வந்து சேர்றாங்கன்னா இந்த புக்கை பயன்படுத்தலாம். குடும்பத்தில் எழுதின ஒரு வாரிசு, ஒரு உயில்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இல்லாதவங்கெல்லாம் வந்து ஏன் இந்த உயிலை எழுதினீங்க அப்படின்னு சண்டை போட்டால் என்ன பண்ணுறது? உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் நாளைக்கு பொங்கல் சமைச்சு கொடுக்குறீங்க, பக்கத்து வீட்டில் அம்மா வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏமா பொங்கல் சமைச்சு கொடுக்குறேன், இட்லி சமைச்சு கொடுமா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் குழந்தைக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். இது திருச்சபையிலிருந்து உருவான குழந்தை, அந்த குழந்தைக்கு சொல்கிறாரு, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நான் எழுதுறேன் அப்படின்றார். எங்களை போல் அதே நம்பிக்கை பெற்றவர்களுக்கு எழுதுகிறேன். இதனுடைய எவிடன்ஸ் இதே மாதிரி இன்னொரு வசனம் திமோத்தி எழுதுவார் பாருங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். யாருக்காக பைபிள் எழுதப்பட்டது? எல்லாரும் எடுத்துட்டு விளையாட வேண்டிய புத்தகம் கிடையாதுங்க. இது நம்ம பயன்படுத்தாதனால இன்னைக்கு எல்லாரும் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இது வாசிக்காதனால நிறைய பேர் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய வல்லமை நமக்கு தெரியாதனால நிறைய பேர் இதனுடைய வல்லமை தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாவம் கொஞ்சம் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. 1 தீமோத்தேயு 3:15. நான் வர காலம் தாழ்த்தினார். நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா நீ கடவுளின் வீட்டாரிடம் என்ன நம்மளை பத்தி பைபிள் சொல்ற வார்த்தை பாருங்க. திருச்சபை பத்தி பைபிள் சொல்ற வார்த்தை கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இவ்வீட்டாரே அன்னைக்கு இந்த சபைகள் இல்ல. அன்னைக்கு ஆண்டவர் நிறுவன ஒரு சபை தான் இருந்தது. அன்னைக்கு இந்த 16வது நூற்றாண்டுல 15-17 தாங்க இது வருது. 15-17. அதுக்கு முன்னால இந்த சபைகள் கிடையாது. அப்ப திருச்சபை பத்தி பேதுரு சொல்ற வார்த்தை பாருங்க, திருச்சபை பத்தி பவுல் சொல்ற வார்த்தை பாருங்க. கடவுளுடைய வீட்டார். நமக்கு என்ன ஒரு அழகான பேர் பாருங்களேன். we belong to God, we belong to the family of God.
மறையுடல் கிறிஸ்து என்னும் தலை, உடலான திரு அவை. எவ்வளவு அழகா நம்மளை பத்தி சொல்லுது. இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை பிரிஞ்சிருக்கிறோம், பல விஷயங்களை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால பைபிள் நம்மளை பத்தி என்ன சொல்லுது தெரியல. நற்கருணை வாங்கியிருக்கீங்க, நீங்களும் வாங்குனீங்க. ஆனா வாங்கும்பொழுது இன்னைக்கு பாருங்க பலவித வித்தியாசங்கள். என்ன வித்தியாசம்? நற்கருணை நான் வாங்கியிருக்கிறேன், அந்த ஜாதி வாங்கியிருக்குது. கீழ் ஜாதி மேல் ஜாதி நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய உடலில் இது இல்ல. திருநெல்வேலியில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். கடவுளுடைய வீட்டார் நம்ம. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுற பேச்சு பாருங்க, நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். இட் ஷுட் நாட் ஹேப்பன் இன் கிறிஸ்டியானிட்டி. நடக்கவே கூடாது. ஒரு உடல் கை பார்த்து சொல்லுது, காலை பார்த்து சொல்லுது, ஏய் நீ கால். கால் பார்த்து சொல்லுது, ஏய் கை நீ கை. அப்படிதான் நீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த ஜாதியினுடைய வித்தியாசம் அப்படிதானே வந்தது. தலை ஒண்ணு, இடுப்பு ஒண்ணு, கால் ஒண்ணு, அதான் ஜாதியினுடைய வித்தியாசம். இன்னைக்கு நம்ம சொல்றோம், தலை காலை பார்த்து சொல்லுது, ஏய் நீ காலு, நான் உன்னை மதிக்க மாட்டேன். அதான ஜாதி. எப்படி இது கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைஞ்சது? நற்கருணை வாங்குற நமக்குள்ள எப்படி நுழைஞ்சது? கடவுளுடைய வீட்டாருக்குள்ள இது எப்படி நுழைஞ்சது? பைபிள் இதை பத்தி என்ன சொல்லுது? இதை பத்தி அழகா சொல்லுதுங்க. ஜாதியை பத்தி ஜாதி இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா சமாரிய பெண் வந்து ஆண்டவர்கிட்ட தண்ணி ஏய் நீ என்கிட்டயா தண்ணி கேட்குற, நான் கீழ் ஜாதி நீ மேல் ஜாதின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ஏய் தண்ணி கொடுமா அப்படின்னார். எனக்கு தாக எடுக்குதுன்னார். நீ யூதனாக இருக்க சமாரியன் ஒரு பெண் என்கிட்டயே தண்ணி கேட்குற. பைபிள் சொல்லுதுங்க ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு, தப்புன்னுது, பாவன்னு. அப்போ இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, யூ ஆர் ஃபாலோயிங் த நரேஷன் ஆஃப் த வேர்ல்டு, நாட் த வேர்ட். நாட் த வேர்ட் பட் த வேர்ல்டு. உங்களை வழி நடத்துகிற ஸோ பைபிள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த். உங்களை வழி நடத்துறது உலகத்தினுடைய ஜாதி. பைபிள் ஜாதியை பற்றி என்ன சொல்கிறது? அது நம்மளை வழி நடத்தலை. வாசிங்க. கடவுளின் வீட்டாரே இத்திருச்சபை, இவ்வீட்டாரே கடவுளின் திருச்சபை, திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அதனால அது பின்வருமாறு. போதும். அப்ப புரியுதுங்களா? பைபிள் அப்படின்றது இன்னொரு வசனம் கூட இருக்கு, அதை வச்சு முடிச்சிடலாம். ஏசாயாவுடைய புத்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 34 ஆண்டவரின் ஏட்டுச்சுருளை 16. ஆண்டவரின் ஏட்டுச்சுருளை ஆய்ந்து படியுங்கள். பாத்தீங்களா? ஏசாயா சொல்றாரு பைபிளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவது. பாத்தீங்களா? ஏசாயா எழுதுறாருங்க, எனக்கு கனெக்ஷன் இருக்கு, எஸ்ஐகேல கனெக்ஷன் இருக்குன்றாரு. எனக்கு கனெக்ஷன் இருக்கு, எங்க திருவெளிப்பாடுல கனெக்ஷன் இருக்குனாரு. நான் எழுதுனது பாருங்க, ஆனா எழுதும் பொழுது அவருக்கு தெரியாது நான் என்ன எழுதுறேன்னு. தூய ஆவியானவரின் தூண்டுதலால் எழுதுறாரு, எதுவும் தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய்மொழிந்த கட்டளை இது, அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. சமல பைபிளை பத்தி சொல்லுது பாருங்களேன். கடவுளின் ஆவிதான் இவற்றை அனைத்தையும் ஒருங்கிணைத்தது. கடவுளுடைய ஏட்டுச்சுருளை ஆய்ந்து படியுங்கள். இதில் ஒன்றுமே தனித்து விடப்படவில்லை. ஒண்ணுமே, எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆதி ஆகமத்தில் ஒரு கேள்வி வந்தா திருவெளிப்பாடு அதனுடைய பதில் வரும். எஸ்ஐயா ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது மத்தேயுல நிறைவேறும். எஸ்ஐகேல் ஒரு விஷயம் சொன்னார்னா அது மார்க்ல நிறைவேறத பாப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆதிம திருச்சபையில பழைய ஏற்பாடு இருந்தது, 46 புத்தகம் இருந்தது. அதிலிருந்து 27 புத்தகங்களும் அங்கிருந்து வந்தது திருச்சபையில. இப்படி 73 புத்தகங்களையும் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருந்தது. இப்படி ஒரு பைபிள் திருச்சபையினுடைய கையில் இருந்துச்சு. இப்படி ஒரு பைபிள் ஆதிம திருச்சபையினுடைய கையில் இருந்துச்சு. 1வது நூற்றாண்டு, 2வது நூற்றாண்டு, 3வது நூற்றாண்டு. இப்படி வரும் பொழுது 4வது நூற்றாண்டுல த கவுன்சில் ஆஃப் ஹிப்போ, வத்திகான் கவுன்சில் சொன்னோம் இல்லையா, வத்திகான் திருச்சங்கம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது அது திருச்சங்கம். அப்போ ஹிப்போ அப்படின்ற இடத்துல ஒரு திருச்சங்கம் நடந்தது. அது என்னைக்கு நடந்ததுன்னா 393. 393 நடந்த பொழுது எங்கள் கையில் இந்த புக்கு இருக்கு. இந்த புக்கு மட்டும்தான் பைபிள். இதற்கு வேற எந்த அடிஷனும் சேர்க்கக்கூடாது, எந்த நெகேஷனும் செய்யக்கூடாது. இதில் ஒரு புக்கை ஆட் பண்ணக்கூடாது, ஒரு புக்கை கம்மி பண்ணக்கூடாது. இதில் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணக்கூடாது, இதில் ஒரு வார்த்தையை குறைக்கக்கூடாது. 393 முடிவு பண்ணாங்க. 397 கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜில் நடந்த திருச்சங்கம் இதை மீண்டும் உறுதிப்படுத்தியது.
ஒரு புக்கு சேர்க்கக்கூடாது, ஒரு புக்கு குறைக்கக்கூடாது, ஒரு வார்த்தை சேர்க்கக்கூடாது, ஒரு வார்த்தை குறைக்கக்கூடாது. இப்போதாங்க 1517 பிரிவினை சகோதரர்கள் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போகிறவங்க பிரிச்சுட்டு பைபிளையும் பிரிச்சுட்டாங்க. 7 புக்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் கத்தோலிக்க திருச்சபையில் 1546 த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், அந்த திருச்சங்கம் திருச்சபையில் இருந்த அந்த 73 புத்தகம், 1ஆவது நூற்றாண்டில் இருந்த புத்தகம், 2ஆவது நூற்றாண்டில் இருந்த புத்தகம், இயேசு பயன்படுத்தி அந்த பழைய ஏற்பாட்டில் நாங்களும் பயன்படுத்துகிறோம்னு திருச்சபை இந்த 46 புத்தகத்தை இன்றைக்கி வச்சிருக்கு. இயேசு பயன்படுத்திய புக்கு எனக்கு பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இன்னைக்கு இதுதான் பைபிள் அப்படின்றாங்க. எது? 66 புக்கினுடைய பைபிள். அப்போ அவங்க கையில் இருக்கிறது பைபிளா அப்படின்றதே கேள்விதான். இயேசு பயன்படுத்துறது எங்களுக்கு பயன்படுத்த விருப்பம் இல்லைன்றாங்க, ஆனால் இயேசு எனக்கு வேணுன்றாங்க. இயேசு பயன்படுத்துனது எங்களுக்கு விருப்பம் இல்லை. இயேசு நிறுவிய திருச்சபை எங்களுக்கு வேண்டாம், இயேசு நிறுவிய அருட்சாதனை எங்களுக்கு வேண்டாம், இயேசு விட்டுட்டு போன அன்னை மரியாள் எங்களுக்கு வேண்டாம், இயேசு விட்டுட்டு போன நற்கருணை எங்களுக்கு வேண்டாம், இயேசு நிறுவியது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், ஆனால் பைபிள் வேணும். அதுலேயும் வரங்களே, அதுலேயும் ஒரு 7 கட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ இவங்க எடுத்திருக்கிறது தெரியுமா? யூதர்கள் எடுத்த அந்த 39 புத்தகம் தான் எடுத்திருக்கிறாங்க. இயேசு பயன்படுத்தி அந்த 7 புத்தகத்தை அவங்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு இந்த பைபிள் கையில் வச்சுட்டு இந்த பைபிளை போதிக்கிறவங்க கிட்ட நம்ம வசனங்களை கேட்க போகிறோம். இந்த டிவி பார்த்தாலும் மாதா டிவியும் பார்க்கலாம், வேற டிவி ஆசீர்வாதம் அந்த மாதிரி டிவியும் பார்க்கலாம். அதுலேயும் வசனம் சொல்கிறாங்க ஃபாதர், அந்த வசனம் நல்லா இருக்குது ஃபாதர், கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, ஆறுதல் இருந்தால் நல்ல விஷயம். ஏன்னா நல்லது சொல்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் கவனமாக இருங்க. கவனமாக இல்லைன்னா போய் மாட்டிப்பீங்க. ஆறுதலுக்கு போய் மலையாளத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வெளுக்கான் தேய்ச்சது பாண்டாயி அப்படின்வாங்க. தமிழ் அதுக்கு ஒப்பானது இருக்கான்னு எனக்கு தெரியல. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நல்ல ஒரு அழகான வீடாக இருக்கும், மேபி அங்கே ஏதாவது ஒரு குறை இருக்கும், அங்கே மட்டும் நம்ம பெயிண்ட் அடிப்போம், அது அப்படியே தனியாக நிற்கும். அதான் அது சரி பண்ணலாமேன்னு பார்த்தது மட்டும் தனியாக நிற்கும், அதான் அதனுடைய மீனிங். அதனால் ஆறுதலுக்காக போய் மாட்டிக்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆறுதலுக்காக இதை மாதிரி சபைகளுக்கும் வார்த்தை தானே ஃபாதர் அங்கேயும் சொல்கிறாங்க. அது நான் இப்போ சொல்கிறேன், அது பைபிளா அப்படின்றதே கேள்வின்றேன் நான். ஏனெனில் இயேசு பயன்படுத்திய விஷயம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படிங்க அது பைபிள் ஆகும்? அது தூய ஆவியானவர் தந்த பைபிள் கிடையாது, அது இறைவன் பேசுகிற பைபிள் கிடையாது. அது ஒரு வார்த்தை கூட இருந்து எடுக்கக்கூடாது, ஒரு புத்தகம் கூட ஆட் பண்ணக்கூடாதுன்னு திருச்சபை 1ஆவது 2ஆவது 3ஆவது நூற்றாண்டுலாம் வாழ்ந்தாங்க. 16ஆவது நூற்றாண்டில் 7 புக்கு சௌகரியமாக மாற்றி வச்சிட்டாங்க வேண்டான்னு. அது எப்படி கடவுள் எழுதுனதாக இருக்கும்? அதனால் சிலவங்களுக்கு ஃப்ரீ கிடச்சின்னு சொல்லி சில டைம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க ப்ரொடெஸ்டன்ட் பைபிளெல்லாம். அது பைபிளே கிடையாது, அது ஃப்ரீ கிடச்சிது. ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து வாங்க கஷ்டப்பட்டு வாங்காதவங்க இருக்கிறீங்க. அதனால் நான் நினைக்கிறேன் பைபிள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு புக் ஸ்டாலெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து ஆண்டவர் தந்த பைபிளை வாங்குங்க. அதுலேருந்து டெய்லியும் வாசிங்க, ஒரு சாப்டராவது வாசிங்க. வாசிக்கும் போது ஆசைப்பட்டு அதில் அண்டர்லைன் பண்ணுங்க, அன்போடு வாசிங்க. அவர் அன்போடு உங்களுக்கு தந்தார். God loved you so much so that he gave his only son. மகனையே தந்தார். மகன் என்பது வார்த்தையே தந்தார். அப்படின்னா அந்த யோவான் 3:16 இன்னொரு விதத்துலையும் வாசிக்கலாங்க. தன் இல்லையா? யோவான் 16 என்ன? யோவான் 3:16 வாசிங்களேன். யோவான் 3:16 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இனி அங்கே மகன் அப்படின்றத மாற்றி இறை வார்த்தைன்னு போட்டு பாருங்களேன். மகன் அப்படின்ற இடத்துல மாற்றி இறை வார்த்தைன்னு போட்டு பாருங்க. அந்த இறை தம் ஒரே இறை வார்த்தை மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் தன் ஒரே இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த இறை வார்த்தை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இதாங்க இறை வார்த்தை. ஸோ பாடி ஆஃப் கிரைஸ்ட் அது சேம் ஒரு மதிப்பு வேர்ட் ஆஃப் காட்க்கு இருக்கு. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மனுவர் எடுத்தார். தன் ஒரே மகனை அழிக்கும் அளவிற்குன்னு சொல்கிற மாதிரியே தான் தன் ஒரே வார்த்தையை அழிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். உலகம்னா யார்? நீயும் நானும்.
உன்னை அன்பு செஞ்சு எழுதின இறை வார்த்தை. லவ் காட், லவ் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரை அன்பு செய், ஆண்டவர் தந்த வார்த்தை அன்பு செய்யுங்க.